கண்களை மூடி ஒரு விசை ஜெபம் பண்ணி நாங்கள் வார்த்தைக்குள்ள கடந்து අපි ආස්වාසලා යාඥා කළ වචනේ තුලට අපි ගමන් කරමු. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, අපට අධික ලෙස ප්‍රේම කරන ස්වර්ගීය පියාණනි, இந்த நல்ல ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். යහපත් මේ සබත් දවසේ දේව වචනේ උදෙසා යාඥා කරනවා. எல்லாவற்றை பார்க்கிலும் தேவன் தம்முடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. සියලු දේට වඩා දෙනසගේ වචනේ ස්ථීර කරා නැත්නම් ඒක බලවත් කරා කියලා අපි බලනවා. எதை பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. සියලු දේට වඩා දෙනසගේ වචනේ බලගත් බව ප්‍රාංශේ ප්‍රකාශ කර තිබෙනවා. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குரிய ரேமா வார்த்தையை கொடுங்கள் ஆண்டவரே. හැම දරුවෙකුටම අවශ්‍ය වූ රේමා වචනේ දෙන්න ස්වාමිනේ. இன்றைக்கு யார் யாருக்கு எந்த வார்த்தை தேவையோ அதை கொடுங்க ஆண்டவரே. කාටද අද වචනේ අවශ්‍ය ඒ දේ දෙන්න ස්වාමිනේ. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். දැනසගේ දෑතට බාර කරමි. எங்களை தரை மட்டும் தாழ்த்தி உங்களை අපි உயர்த்துகிறோம். සම්පූර්ණයෙන්ම අපි යටහත් කරනවා. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කරනවා යාපත් පියාණනි. இந்த சபையில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் මේ සභාවින් හැම දරුවෙක්ම நீங்கள் விசுவாசத்திலே அதிகமாய் கட்டப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ඇදහිල්ලෙන් ඔබ ගොඩනැගී තිබෙන බව මට දකිනවා මම. ஏனென்றால் உங்களுக்கு கிடைத்த ஊழியக்காரன் ஒரு பெரிய பொக்கிஷம். ඔබට ලැබුණු දේව සේවකයා ලොකු වස්තුවක්. அவர் அழகாக சபையை நடத்த அவருக்கு நன்றாக அனுபவங்கள் உண்டு. සභාව හරියාකාරයේ මඟ පෙන්වීමට හොඳ අත්දැකීමක් කොට තිබෙනවා. இன்றைக்கு வார்த்தையிலும் මේ අද දවසේ වචනය තුල இந்த காரியத்தில் நாங்கள் எப்படி வளர வேண்டும் என்றதை குறித்து பார்க்க போகிறோம். මේ දේෙන් කොහොමද අපි වැඩෙන්න ඕනේ කියලා අපි බලන්න යනවා. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில එක මිනිහෙක්ගේ ජීවිතේ ஆவியானவர் மாத்திரம் இல்லாவிட்டால் ආත්මයන් වහන්සේ නැත්නම් அவனுடைய வாழ்க்கையில எதையும் சாதிக்க மாட்டான். ඔහුගේ ජීවිතේ කිසි දෙයක් ජය ගන්න බෑ. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியாது, ඔබට මතකද දන්නේ නැහැ. போன ஒரு தடவை நான் இங்க வரும்போது එක වතාවක් මම මේට එනකොට நான் சொன்ன ஒரு பிரசங்க குறிப்பு, මම දේශනාවක කියපු සටහනක් 4 விதமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் பேசினேன். අතරාකාර ක්‍රිස්තියානියා ඉන්නව බව ඔබට කතා කළා. அந்த வார்த்தையை பேசும்போது மிகவும் காரசாரமாக நான் ඒ பேசினேன். වචනේ මං කතා කරනකොට ඉතා දැඩි ලෙස මං කතා කළා. நீங்கள் அந்த நேரம் அந்த வார்த்தைகளை உங்களுக்கு எடுத்துக்கொண்டிருந்தால் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகம் ඔබ இருக்கும். ඒ දවසේ වචනේ ඔබ ඔබගේ හදවතට ගත්තොත් ඔබට මතකයි ඒක. கிறிஸ்தவர்கள் என்றால் ක්‍රිස්තියානියයි කියලා කිව්වම கிறிஸ்துவை உடையவர்கள் என்று அர்த்தம். ක්‍රිස්තුවන්සේට අයිති අය තමයි සමාන වෙන්නේ. கிறிஸ்துவை ஒரு மனிதன் தரித்துக் கொண்டவன் தான் கிறிஸ்தவன். ක්‍රිස්තුවන්සේව දරාගත් අය තමයි ක්‍රිස්තුවන්සේගේ දරුවෙක් වෙන්නේ. பேருக்கு கிறிஸ்தவர்களாக இருந்து என்ன பிரயோஜனம்? නාමික ක්‍රිස්තියානියෙක් ලෙස ඉඳලා මොනවද ප්‍රයෝජනය? இன்றைக்கு பார்க்க போகிற வார்த்தையினுடைய தலையங்கம் අද දේනාසගේ වචනේ මාර්තුකාව ஆவியானவரால நடத்த பழக வேண்டும். ආත්මයන් වහන්සේ තුලින් අපිව නඩත්තු කරන්නට ඕනේ. நாங்கள் இந்த சபைக்குள்ளே வந்து ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளை நாங்கள் கேட்கும் போது අපි සභාවට ඇවිල්ලා දේ වචනේ අස්සනකොට எங்களோட வாழ்க்கை வார்த்தையா இருக்க வேண்டும். අපගේ ජීවිතේම වචනයක් වෙන්නට ඕනේ. எங்களோட வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்க வேண்டும். අපගේ ජීවිතේ තව කෙනෙකුට සාක්ෂියක් වෙන්නට ඕනේ. எங்களோட வாழ்க்கையை பார்க்கிறவர்கள் இவர்களுக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குன்னு தெரிய வேண்டும். අපගේ ජීවිතේ බලනකොට මේ අය තුළ ලොකු මොනවාද වෙනසක් තියෙනවා කියලා දැනගන්න ඕනේ. உலகத்துக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் தெரிய வேண்டும். ලෝකයටයි අපටයි වෙනසක් තිබෙන්නට ඕනේ. உலகத்தோடு ஒத்த வேஷம் எங்களால் தரிக்க முடியாது. ලෝකයේත් එක්ක අපි එකට යන්නට බෑ. வார்த்தையோடு வாழ வேண்டும். වචනේ සමග ජීවත් වෙන්නට ඕනේ. அந்த வார்த்தை தான் பரிசுத்த ஆவியானவர். ඒ වචනේ තමයි සුද්ධාත්මෙන් වහන්සේ. அந்த வார்த்தை தான் ஆவியானவர். ඒ වචනේ තමයි ආත්මෙන් වහන්සේ. அந்த வார்த்தைக்குள்ள எங்களை கட்டத் ඒ தொடங்கினார். වචනේ තුල අපි ගොඩ නැගෙනකොට ஆவியானவர் எங்களை எப்பொழுது நடத்துகிறதை பார்க்க முடியும். ආත්මෙන් වහන්සේ නිතරම මඟ පෙන්වන දේ අපිට බලන්න පුළුවන්. எங்களுக்கு நஷ்டம் வரும்போது அவர் காப்பாற்றுவார். අපිට අලාභයක් එනකොට අපිව බේරගනි. எங்களுக்கு தீமை வரும்போது அதை අපිට காப்பாற்றுவார். නපුරක් එනකොට අපිව බේරගනි. நாங்க வெட்கப்படுகிற இடத்தில் எங்கள் தலையை உயர்த்துவார். අපි ලැජ්ජ වෙන තැන අපගේ ඉස්ස ඔසවයි. அநேக மனுஷர்களுக்கு மத்தியில் எங்கள் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றுவார். අනේ බෝ මනුෂ්‍යයන් ඉදිරියේ අපගේ ජීවිතේ වෙනස් කරයි. நாங்கள் இருந்தது போல இருப்பதில்லை. අපි ඉන්න ආකාරයේ ඉන්නේ නැහැ. நாங்கள் வாழ்ந்தது போல வாழ்வது අපි இல்லை. ජීවත් වෙන විදියට ජීවත් වෙන්නේ නැහැ. எங்கள் வாழ்க்கையிலே மாதங்கள் மாதங்கள் எத்தனையோ மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கும். අපගේ ජීවිතේ මාසෙන් මාසෙට බෝ වෙනස්කම් ඇති වෙයි. நீங்க தான்
இதை குறித்து சிந்திக்க வேண்டும். ඔබ තමයි මේ දැන ඉතන්නට ඕනේ. நீங்க எத்தனை வருஷங்களா இந்த சபையில் இருக்கிறீங்க? කොතරම් අවුරුදු ගණන් මේ සභාවේ ඉන්නවද? உங்களோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்திருக்கு? ඔබගේ ජීවිතේ මොන වගේ වෙනස්කම්ද ඇති වෙලා තිබෙන්නේ? ஏன் எனக்கு மாற்றம் வரவில்லை என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். ඇයි ඔබ කල්පනා කරන්න ඇයි මට වෙනසක් නැත්තේ මගේ ජීවිතේ? என்னுடைய வாழ்க்கையில இன்னும் ஏன் எனக்கு தரித்திரம் இருக்குன்னு யோசிக்க வேண்டும். තාමත් ඇයි මගේ ජීවිතේ දිලිඳුකම? என்னுடைய வாழ்க்கையில ஏன் வேதனை இருக்குன்னு ඇයි யோசிக்க வேண்டும். තාම මගේ ජීවිතේ වේදනාව? என்னுடைய வாழ்க்கையில ஏன் இன்னும் விடுதலை இல்லை என்று யோசிக்க ඇයි வேண்டும். මගේ තාම මගේ ජීවිතේ නිදහසක් නැත්තේ? காரணம் ஆவியானவர் இல்லை. කාරණේ ආත්මයන් වහන්සේ නැහැ. ஆவியானுடைய நடத்துதல் இல்லை. ආත්මයන් වහන්සේගේ මඟ පෙන්වීම නැහැ. நீங்க ஜெபத்தில் ஆவியானோட அவ்வளவு பழகுவதில்லை. යාඥාවේදී ආත්මයන් වහන්සේ එක්ක කිසිම පුහුණු වීමක් නැත්නම් පුරුදු වීමක් නැහැ. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில මනුෂ්‍යයාගේ ජීවිතේ ஜெபிக்க தொடங்கினா යාඥා කරන්න පටන් ගත්තම அவனால் அந்த ஜெபத்தை நிறுத்த முடியாது. එයාට යාඥාව නතර කරන්න බෑ. என் ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருப்பார். ආත්මයන් වහන්සේ කියාගෙනම ඉන්නවා. ஆவியானவர் பேசிக் கொண்டிருப்பார். ආත්මයන් වහන්සේ කතා කරගෙනම அந்த ඉන්නවා. மனுஷனுடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை அவனால பார்க்க முடியும். මනුෂ්‍යයාගේ බොහෝ වෙනස්කම් දකින්න පුළුවන්. நாங்கள் ஒரு வார்த்தையை வாசிப்போம். අපි වචනයක් කියවමු. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் යෝවාන් සුභාරංචි පොත 16வது அதிகாரம் 14 වෙනි පරිච්ඡේදය 16வது அதிகாரம் 16 වෙනි පරිච්ඡේදය 7வது வசனத்தில இருந்து 11வது வசனம் வரைக்கும் 7 யாராவது වෙනි ஒரு පදයේ සිට 11 වෙනි පදයේ දක්වා අපි කියවමු. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் ஆமென் ஆமென். வசனம் சொல்கிறது, වචනේ කියනවා நான் போகாதிருந்தால் මම නොගියොත් தேற்றரவாளன் ඒ உங்களிடத்தில் வரார். සැනසිලි දායකයන්ව ඔබ තුලට එන්නේ නැහැ. நான் போவேனே ஆகில் මම යනවා නම් அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். එතුමාවම ඔබ වෙතට යවමි. அவர் வந்து, එතුමා ඇවිල්ලා எவர் வந்து, කවුද கொஞ்சம் பேசுங்க. කතා කරන්න? எவர் வந்து? කවුරු ආවද? பரிசுத்த ஆவியானவர் வந்து සුදපන් වහන්සේ පැමිණ பாவத்தை குறித்தும் පාපය ගැනත් நீதியை குறித்தும் ධර්මිෂ්ඨය ගැනත් நியாய தீர்ப்பை குறித்தும் විනිශ්චය ගැනත් உலகத்தை ලෝකයට அன்பாய் உணர்த்துவார். ප්‍රේමයෙන් වටහා දෙයි. அப்படியா இருக்குது? එහෙමද තියෙන්නේ? எப்படி உணர்த்துவார்? කොහොමද වටහා දෙන්නේ? அப்ப பேசும்போது சில வார்த்தைகள் கடினமாய் வந்தால் சாந்தமாய் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ඒ වචනේ ටිකක් තදින් ආවොතින් ඔබ සාන්ත දාන්තව ඒ වචනේ පිළිගන්න. வசனம் வரும்போது எங்களை சீர்திருத்தத்தான் வசனம் ඒ வரும். වචනේ එන්නේ අපිව අරිගස්ස ගන්නට තමයි. வசனம் வரும்போது எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு தான் ඒ வசனம் வரும். වචනේ එන්නේ අපගේ ජීවිතේ වෙනස් කරන්න. உங்களை தட்டி கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை பெருமைப்படுத்துவார் என்று சொல்றதில் என்ன பிரயோஜனம்? ඔබ තට්ටු කරලා ඔබ ආශිර්වාද කරයි ඔබ උසස් කරයි ඔබ ආදරය කරයි කියලා කිව්වම මොකද වෙන්නේ? ஆவியானவரோடு நடக்க பழக வேண்டுமானால், ඒ ආත්මයන් වහන්සේත් එක්ක ගමන් කරන්නට පුරුදු වෙන්න ඕනේ නම් அவர் கண்டித்து உணர்த்தும் போதே එයා දැඩි ලෙස අපට අඟවනකොට இருதயத்தை அர்ப்பணிக்க தெரிய ඒ හදවත කැප කරන්නට පුරුදු වෙන්නට දැනගන්න. ஆண்டவரே, நீங்க எனக்குத்தான் பேசுறீங்க. ඔබයි මට කතා කරන්නේ. ஆண்டவரே, நீங்க இது எனக்குத்தான் சொல்றீங்க. මේ වචනේ කතා කරන්නේ ඔබ මටයි. அந்த சாந்தமாய் அதை ஏற்றுக்கொள்ள ඒක வேண்டும். සාන්තව අපි පිළිගන්න ඕනේ. அந்த வசனத்துல 16வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, ඒ 16:9 කියනවා அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே ඒ හැම මව නොහදන නිසා பாவத்தை குறித்தும். පාපය ගැනත් பாவத்தை குறித்து ஏன் அவர் பேசுகிறார் என்றால் அவர்கள் என்னை விசுவாசிப்பதில்லை. ඒ පාපය ගැන කතා කරන්න හේතුව ඒ අය විශ්වාස කරන්නේ නැහැ. ஏனோ தானோ என்று சபைக்குள்ள வந்துட்டு போகக்கூடாது. ඕනුවට එපාට ඇවිල්ලා සභාවට ඇවිල්ලා යනවා. பாஸ்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு பல காரியங்களை குறித்து உங்களுக்கு சொன்னார். පාසල් මේ ටික වෙලාවකට ඉස්සර සමහර දේවල් ඔබට කිව්වා. அந்த கையை விதைக்கிற ஒரு கையை குறித்து அவர் சொன்னார். අත දික් දෙන කතාවක් කිව්වා, දික් කරලා දෙන කතාවක්. வேதம் சொல்கிறது, සුදු බයිබලයේ කියනවා வலது கை கொடுப்பதை இடது கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்கிறது. දකුණු අතින් දෙන දේ වම අත දැනගන්න නරකයි කියනවා. முறுமுறுக்க கூடாது. කොඳුරන් නරකයි. கர்த்தரை நம்பி
வாழ்க்கை இருக்கணும். දෙනාන්සේ විශ්වාස කළ ජීවිතය තිබෙන්න ඕනේ. மனுஷனை நம்பி எந்த வாழ்க்கையும் ஓடக்கூடாது. මනුෂ්‍යයා විශ්වාස කළ මොන ජීවිතයක් තියෙන නරකයි. அவர் சொல்லுகிறார் என்று டக்குன்னு ஒரு விசனம் வரக்கூடாது. එතනවා කියනවා කියලා නිකන් තිත්තභාවයක් කේන්තියක් එන්න නරකයි. அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று மல்கியால சொல்கிறாரே. මල්කියාගේ කියනවා ඒ දේව මට දීලා ඔබ පරීක්ෂා කරලා බලන්න කියනවා. நாம் ஆண்டவரை சோதிக்க கூடாது. දෙනාන්සේ පරීක්ෂා කරන්න නරකයි. அவர் ரொம்ப அன்பான ஒரு தெய்வம். අධික ප්‍රේමණීය දෙවි කෙනෙක්. நீங்க அவரை போல ஒரு அன்பான தகப்பனை நீங்க கண்டிருக்கவே முடியாது. එතුමා වගේ ප්‍රේමණීය තාත්තා කෙනෙක් ඔබට දකින්නට බෑ. அவரை போல ஒரு அன்பான அம்மாவை நீங்க பார்த்திருக்க முடியாது. තරම් ප්‍රේමණීය මවක් ඔබට දකින්න බෑ. உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றா அழுகிறவர் அவர்தான். ඔබට අමාරුකමක් ආවම එතුමා තමයි අඬන්නේ. உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா முதலாவது வேதனைப்படுகிறவர் அவர்தான். ඔබට ප්‍රශ්නයක් ආවම ප්‍රථමයෙන්ම දුකට වේදනාවට පත් වෙන්නේ එතුමයි. ஆனா ஒரு விஷயம் மாத்திரம் அவர் உங்கள்ட்ட எதிர்பார்ப்பார் தெரியுமா? නමුත් එක දෙයක් පමණක් ඔබගෙන් බලාපොරොත්තු වෙනවා. எந்த அளவுக்கு நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள் என்று எதிர்பார்ப்பார். කොතරම් විදියට මිම්මක් ඔබගේ ප්‍රේමයේ තිබෙනවද? அதனால தான் ஒரு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ඒ නිසා තමයි පාපය ගැන ඔබට අඟවන්නේ. அப்போ இங்க வேதம் சொல்லுது பாவத்தை குறித்து அவர்கள் கண்டித்து அவர் உணர்த்துவார் என்று வேதம் சொல்லுது. පාපය ගැන තරවටු කරලා ඔබට උගන්වනවා. இரண்டாவது சொல்லுது நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் நீதியை குறித்து அவர் பேசுகிறார். එයා ඔබ මාව දකින්න නැතු මම පියාණන් වහන්සේ වෙතට යන නිසා ධර්මිෂ්ඨය ගැන කතා කරනවා. நீதி இல்லாத ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்க முடியாது. ධර්මිෂ්ඨකමක් නැති ජීවිතේ ක්‍රිස්තියානි ජීවිතයක් නෙමෙයි. எங்கட வாழ்க்கையில நீதி இருக்கணும். අපගේ ජීවිතේ සාධාරණත්වයේ තිබෙන්නට ඕනේ. சரி பிழை எதென்று சரியாக தெரிந்திருக்க வேண்டும். හරි වැරද්ද අපි හරියට තේරුම් ගන්නට எங்கட ඕනේ. இருதயத்துல நாங்கள் செய்யும் போது இது கர்த்தருக்கு பிரியமில்லை என்று உடனடியாய் தெரிய வேண்டும். අපි හදවතින් යමක් කරනකොට මේක දෙවියන්වහන්සේට ප්‍රිය නැහැ කියලා එක ෂණයකින් අපි දැනගන්න ඕනේ. பக்கத்தில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள் ළඟ ඉන්න කෙනා කියයි அது பரவாயில்ல நீங்க செய்யுங்க என்று சொல்லுவார்கள். ඒක කමක් නැහැ කරන්න කියයි. கர்த்தருக்கு பிரியமா பிரியமில்லையா? දෙවියන්වහන්සේට ප්‍රියමනාපද නැද්ද? நாம நீதியோடு நடந்து கொள்ளுகிறோமா? අපි සාධාරණව අපි ජීවත් වෙනවද? அந்த தெய்வத்தினுடைய உள்ளத்துக்கு ஏற்ற வாழ்க்கை நான் வாழ்கிறேனா? ඒ දෙවියන් වහන්සේගේ හදවතට එකඟ විදියටද ජීවත් වෙන්නේ? அதனால் அவர் நீதியை குறித்து ඒ பேசுகிறார். නිසා ධර්මිෂ්ඨය ගැන කතා කරනවා. மூன்றாவது வார்த்தை சொல்கிறது තුන්වෙනි වචනේ කියනවා இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினால ලෝකයේ අධිපතියා විනිශ්චයට පත්ුන් නිසා நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். විනිශ්චය ගැනද ස්වාමීන් වහන්සේ ප්‍රකාශ කරනවා. பிள்ளைகளே දරුවනි வருகிற நாட்கள் சீக்கிரமாய் நியாய தீர்ப்புக்குள்ள கடந்து போகிற நாட்கள் வருகிறது. එන්නව කාලවලදී ඉතා සීක්‍රයෙන් විනිශ්චය කාර්යයට පැමිණෙනවා. அவனுக்குடைய காரியங்கள் எல்லாம் நியாயத்துக்கு கொண்டு வருகிற ஒரு நாள் வருகிறது. ඒ හැම කාර්යයක්ම විනිශ්චය තුලට ගෙන කාලය පැමිණෙනවා. நாங்க இந்த உலகத்துல வாழ்ந்த போது எப்படி எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிற ஒரு நியாயம் தீர்க்கிற ஒரு நாள் வருகிறது. ලෝකේ මොන විදියට ජීවත් වුනේ කියන විනිශ්චයක් අපිට එනවා. அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிக்கிற ஒரு நாள் வருகிறது. තුමාගේ සිංහාසනයේ ඉදිරියේ ඉන්න දවසක් එනවා. பரலோகமா பாதாளமா என்கிற நியாயம் தீர்க்கப்பட போகிற ஒரு நாட்கள் வருகிறது. ස්වර්ගයේද නරකාදියේද කියන විනිශ්චය දවසක් එනවා. எது எங்களுடைய வாழ்க்கை? මොනවද ඔබගේ ජීවිතය? எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? මගේ ජීවිතේ මොන වගේද? வெளியில ஒரு வேஷம் உள்ளே ஒரு வேஷமா? පිට එක ජීවිතයක් ඇතුලේ තව ජීවිතයක්ද? எது பாவம்? මොනවද පාපය? எது நீதி? මොනවද ධර්මිෂ්ඨකම? எது நியாய தீர்ப்பு? මොනවද විනිශ්චය? எப்படி இதை கண்டுபிடிக்க முடியலாம் මේක தெரியும்? හොයාගන්නේ කොහමද? வாசிப்போம் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் අපි කියමු යෝහාන් සුභාරංචි 14வது அதிகாரம் 16வது வசனம். 16 வாசிங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அடுத்த வசனத்தை வாசிங்க 17. 17ත් කියවන්න. உலகம் அந்த சத்திய உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். 14 16. එවිට මම පියන් වහන්සේගේ අයදින් නෙමි. උන්වහන්සේද ඔබ සමග සදාටම සිටින පිණිස වෙනත් සහායදායකයෙක් දෙනසේක. ඒ සහායදායකයා අනුව සත්‍යයේ ආත්මයන්ෝය. උන්වහන්සේ පිළිගැනීම ලෝකයට අපෝ සත්‍ය. මන්ද ලෝකයා උන්වහන්සේ දකින්නේවත් අඳුනන්නේවත් නැත. ඒත් ඔබ උන්වහන්සේ අඳුනන්නෝය. මන්ද උන්වහන්සේ ඔබ සමග නැවතී සිටිමින් ඔබ තුල වැඩවසනසේක. பாவம் எது? පාපය කුමක්ද? நீதி எது? ධර්මිෂ්ඨකම කුමක්ද? நியாய தீர்ப்பு எது என்று அறிந்து கொள்வதற்கு විනිශ්චය මොනවද කියලා දැන ගැනීමට
வேதம் சொல்கிறது සුදු බයිබලයේ කියනවා என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக සදාටම ඔබ තුල ඉන්න පිණිස சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை සත්‍යතාවේ ආත්මෙන් වහන්සේ නැමැති ආත්මෙන් වහන්සේ எங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். අප තුල තබා තිබෙනවා. நாங்கள் அவரோடு தான் எங்கும் போகிறோம். නිතරම යා තත්ත්වයට තමයි යන්නේ. நாங்கள் அவரோடு தான் நடக்கிறோம். එයත් එක්ක තමයි ඇවිදින්නේ. நாங்கள் அவரோடு தான் படுக்கிறோம். එයත් එක්ක තමයි නිදාගන්නේ. அவரோடு தான் එයත් எழுந்திருக்கிறோம். එක්කම නැගිටිනවා. அடுத்த 17வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, ඒ 8 වෙනි පදේ කියනවා உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் ලෝකයේ මේ සත්‍ය ආත්මෙන් වහන්සේ දන්නේ නැතුව அறியாமலும் இருக்கிறபடி නොදැනුවත්ම ඉන්නවා. அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். ඒතුමා ඒගොල්ලොන්ව ලබා ගන්නේ නැහැ. அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி ඔබ තුල වාසය කරලා உங்களுக்குள்ளே இருப்பதனால் ඔබ තුල ඉන්න නිසා நீங்கள் அவரை அறிவீர்கள். ඔබ එතුමාව දන්නවා. எத்தனை பேர் அந்த அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க போயிருக்கிறீங்க? කී දෙනෙක් මේ අත්දැකීම් තුලට ගිහිල්ලා තිබෙනවද? பரிசுத்த ஆவியானவரோடு உறவாடுகிற அனுபவம் எத்தனை பேருக்கு ඒ இருக்கிறது? සුදපන් වහන්සේත් එක්ක සක්මන් කරන ඒ අත්දැකීම් කී දෙනෙක් තිබෙනවද? வாழ்க்கையில வெற்றி சிறக்க வேண்டும். ජීවිතේ ජයග්‍රහණය කරන්න ඕනේ. கிறிஸ்தவன் அழுது அழுது வாழக்கூடாது. ක්‍රිස්තියානි කාර්ය අඬ අඬ ජීවත් වෙන්න නරකයි. கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில எப்பொழுது வெற்றி இருக்க வேண்டும். ක්‍රිස්තියානි ජීවිතේ ජයග්‍රහණය කරන්න ඕනේ. அவன் கீழே இறங்குறதை மற்றவன் பார்க்க கூடாது. එයා බිමට වැටෙන එක අනිත් අය දකින්න නරකයි. அவன் எப்பொழுதும் உயர உயர மேல போக வேண்டும். නිතරම එයා නිතරම උසස් තැනකට යන්නට ඕනේ. அதுக்கு ஒரே வழி ඒකට එකම මාර්ගය ஆவியானவரோடு நடக்க வேண்டும். ආත්මන් වහන්සේත් එක්ක ගමන. ஆவியானவரோடு பேச வேண்டும். ආත්මන් වහන්සේත් එක්ක කතා කරන්න ඕනේ. ஆவியானவரோடு உறவாட வேண்டும். ආත්මන්ත් එක්ක හොඳ සම්බන්ධකමක් ஒரு ඇති කරන්න. அப்பா பிள்ளை உறவு, ஒரு அம்மா பிள்ளை உறவா இருக்க ඒ வேண்டும். තාත්තයි දරුවයි නැත්තම් අම්මයි දරුවයි වගේ සම්බන්ධකමක් තිබෙන්න ඕනේ. அந்த ஃபெலோஷிப்புக்குள்ள எந்த மனுஷன் போகிறானோ ඒ ෆෙලෝෂිප් එක තුලට කොයි මනුෂ්‍යද යන්නේ? அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வெற்றி பயங்கரமா இருக்கும். එයාගේ ජයග්‍රහණය ඉතා බලවත්ව තිබේ. 15வது அதிகாரம் 26வது வசனம் யோவான் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். 15:26 யோவான்තුමාගේ සුභාරංචි පොත අපි කියවලා බලමු. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். මා විසින් ඔබ වෙතට එවා වදාරන සහායදායකයano එනම් පියන් වහන්සේ වෙතින් නික්මෙන සත්‍යතාවේ ආත්මයන් වහන්සේ පැමිණ කල උන්වහන්සේ මා ගැන සාක්ෂි දරන සේක. எப்படி நாங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்வது? කොහොමද ජයග්‍රහණය ලබන්නේ? இந்த வசனத்தில் என்ன මේ சொல்லப்படுகிறது? වචනේ මොනවද කියන්නේ? என்னை குறித்து அவர் சாட்சி கொடுப்பார். මා ගැන සාක්ෂි දරයි. அப்ப யாரை குறித்து? කා ගැනද? இப்ப நீங்க சொல்லுங்க, யாரை දැන් குறித்து? කියන්නේ කා ගැනද? ஆ? இல்ல, என்னை குறித்து. அது யாரை குறித்து? ඒ කා ගැනද? இயேசுவை குறித்து. යේසුස් වහන්සේ ගැන. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே යේසුස් වහන්සේගේ නාමයෙන් அங்கதான் விடுதலை. එතන තමයි නිදහස. நாங்க பிதாவை பரிசுத்தாவியானவரை ரொம்ப கனப்படுத்துகிறோம். අපි පියාණන් වහන්සේද සුදත්මන් වහන්සේ ගරු කරනවා. 3 பேரும் ஒருவர் தான். ඒ ත්‍රිත්වයම එකයි. ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லும் போதுதான் යේසුස් වහන්සේගේ නාමය කියනකොට තමයි வாழ்க்கையில விடுதலை வரும். ජීවිතේ නිදහස එන්නේ. கட்டுகள் அவிழ்க்கப்படும். கரங்களை ඒ தட்டுங்க. බැඳුම් සියල්ලක්ම ලියන්නේ. பிசாசு நடுங்கு. යක්ෂයා වෙවුලයි. சாத்தான் நடுங்குவான். යක්ෂයා වෙවුලයි. இயேசுவின் යේසුස් நாமத்தினால். වහන්සේගේ නාමය. உங்க ஜெபத்தில் ஒவ்வொரு பகுதிகளிலும் இயேசுவின் நாமத்தில் நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று நீங்க சொல்ல வேண்டும். නිතරම යාඥාවේ හැම කොටසකදීම උඹට යේසුස් වහන්සේගේ வாழ்க்கை- නාමය කියන්න ඕනේ. உங்களோட வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கும் போது ඔබගේ ජීවිතය ගැන යාඥා என்னுடைய කරනවා. வாழ்க்கை மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால். මාගේ ජීවිතය වෙනස් වේවා යේසුස් වහන්සේගේ නාමයෙන් කියන්නට ඕනේ. என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனை இந்த நிமிஷம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால். මාගේ ජීවිතේ ප්‍රශ්න දැම්ම ඉවත් වෙන්න ඕනේ යේසුස් වහන්සේගේ නාමයෙන් කියන්න ඕනේ. அதுதான் ரகசியம். ඒක තමයි රාශිගත දේ. அநேகர் ஜெபம் பண்ணுவாங்க, බොහෝ අය යාඥා කරනවා. முடிக்கும் போது இயேசுவின் நாமம் சொல்ல மாட்டாங்க. අවසන් කරනකොට යේසුස් වහන්සේගේ නාමය ගොඩක් අය කියන්නේ නැහැ. அந்த ஜெபத்தை பிசாசே நடத்துவார். ඒ යාඥාව යක්ෂයා තමයි මඟ ஏன்னா පෙන්වන්නේ. அவனுக்கு இயேசுவின் நாமத்துக்கு மாத்திரம் தான் அவன் பயப்படுவான். ඒ නාමයට පමණයි යේසුස් වහන්සේගේ නාමයට පමණයි බය වෙන්නේ. கட்டுக்கள் இருந்து நீங்க வெளியே வரணுமா? ඒ බැඳීම් වලින් නිදහස් වෙන්නට ඕනේද? பிரச்சனைகள் இருந்து வெளியே வரணுமா? ප්‍රශ්න වලින් නිදහස් වෙන්න ඕනේද? உங்களை சுற்றி இருக்கிற எல்லா வேதனைகள் இருந்து வெளியே வரணுமா? වටේ තිබෙන ඔබගේ වේදනාවෙන් නිදහස් වෙන්න ඕනේද? நீங்க ஒரு அதிகாரத்தை உங்க கையில் எடுத்து வச்சுக்கொள்ளணும். ඔබට ආධිපත්‍යයක් නැත්තම් බලයක් ඔබ අතට ගන්න. பேசும் போதே சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் இதை
எடுத்துக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. කතා කරනකොට යේසුස් වහන්සේගේ නාමයෙන් මම ලබා ගන්නවා කියන්නේ. சொல்லுங்க, எடுத்துக்கொள்ளுகிறேன் කියන්නේ ஆண்டவரே. මම ලබා ගන්නවා කියලා. அதுல வல்லமை இருக்கு. එතන බලය තිබෙනවා. பிள்ளைகளை, ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். දරුවනේ ඔබ එක වචනයක් හොඳට තේරුම් ගන්න. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். හොඳටම තේරුම් ගන්න. உங்க வாயில கர்த்தர் பயங்கர வல்லமை வச்சிருக்கிறார். ඔබගේ මුඛයේ බාහිර විදියට බලයක් තිබා තිබෙනවා. அந்த வல்லமையை குறித்து நீங்க பேசாதபடி உங்களை இருளுக்குள்ள பிசாசு நடத்தி கொண்டிருக்கிறார். ඒ ගැන කතා නොකර පිණිස යක්ෂයා ඔබ අන්ධකාරයට ඇදගෙන යනවා. நீங்க அந்த வாயை திறந்து அதை சொல்லாத வரைக்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. ඔබ කට ඇරලා කියනකම් ඔබට ජයග්‍රහණය ලැබෙන්නේ නැහැ. முழங்கால இருந்த அந்த அதிகாரத்தை எடுத்து நீங்க பேசணும். ඔබ දන ගහලා ඒ බලය ලබාගෙන කතා කරන්න. இயேசுவை குறித்து இங்கே சொல்லப்பட்ட காரியத்துல යේසුස් වහන්සේ ගැන කියපු කාරණාව තුල அடுத்த காரியத்தை குறித்து பார்ப்போம். ඊළඟ කාරණාව අපි බලමු. லூக்கா எழுதின சுவிசேஷ ලූක් புத்தகத்துல තුමාගේ සුභාරංචි පොත 3வது அதிகாரம் 3 පරිච්ඡේදය 16வது வசனத்தை வாசிப்போம். 16 වෙනි පදේ බලමු. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் ලූක් 3 පරිච්ඡේදය 16வது வசனம் 16 වෙනි පදේ வாசிங்க. யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். ஆமென். ආමෙන්. அப்போ இங்கே வயத்துல வாசிக்கிறோம், අපි කියවනවා யோவான் ஞானஸ்நானங்கள் கொடுத்து கொண்டிருந்தார். යෝවන් තුමා බෞතිස්මය දුන්නා. நீங்க எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கீங்க, எத்தனை பேர் எடுக்கலைன்னு எனக்கு தெரியாது. කී දෙනෙක් බෞතිස්ම අරගෙන තිබෙනවද නැද්ද කියලා මම දන්නේ නැහැ. ஆண்டவரிடத்துல இருந்து ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு දෙවියන් වහන්සේගෙන් යමක් බලයක් ලබා ගන්නට ஞானஸ்நானம் என்பது ஒரு வீட்டினுடைய கதவை முதலாவது திறக்கிறது அடையாளமா இருக்கும். ඒ බෞතිස්මය ගෙදරක දොරක් අරින්නට ලකුණක් වෙනවා. அப்பதான் அவர் ஒரு தகப்பன் பிள்ளை உறவுக்குள்ள உங்களால போக முடியும். එතකොට තමයි තාත්තයි දරුවයි කියන ඒ සම්බන්ධකමට යන්න පුළුවන්. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். මම උදාහරණයක් ඔබට කියන්නම්. ஞானஸ்நானம் எடுக்காவிட்டாலும் நீங்கள் அவருடைய பிள்ளைதான். ඔබ බෞතිස්මය නොගත්තත් ඔබ දේව දරුවෙක් තමයි. ஞானஸ்நானம் எடுத்தாலும் நீங்கள் அவருடைய பிள்ளைதான். බෞතිස්මය ගත්තත් ඔබ දරුවෙක් තමයි. ரெண்டு பிள்ளைகளுக்கும் வித்தியாசத்தை சொல்லுகிறேன். නමුත් මේ දරු දෙන්නගේ වෙනස මම කියන්නම්. ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால் බෞතිස්මය ගත්තේ නැත්තම් நீங்கள் எடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை. ඔබව අදාගත් ගන්නට ගත්ත දරුවෙක්. ஞானஸ்நானம் நீங்கள் எடுத்து விட்டால் ඔබ බෞතිස්මය ගත්තොත් நீங்க சொந்த பிள்ளை, உரிமையான பிள்ளை. ඔබ උරුමේ අයිති දරුවෙක්. அப்போ நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். ඔබම තීරණය කරන්න. உங்களை யாரும் வற்புறுத்தி ஞானஸ்நானம் எடுக்க வைக்க கூடாது. කවුරුත් බලාත්කාරයෙන් ඔබට බෞතිස්මය ගන්නට සලස්සන්න නරකයි. ஞானஸ்நானத்தை நீங்களாய் உணர்ந்து நீங்க எடுக்கணும். බෞතිස්මය ඔබම ඉතලා බෞතිස්මය ගන්නට அப்போ ඕනේ. அந்த ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிறகு இரண்டாவது ஒரு ஞானஸ்தானம் இருக்கிறது. බෞතිස්මය ගත්තට පස්සේ දෙවෙනි බෞතිස්මයක් තිබෙනවා. அந்த ஞானஸ்தானம் எத்தனை பேர் எடுத்திருக்கீங்க எனக்கு தெரியாது. ඒ බෞතිස්මය කී දෙනෙක් අරන් තියෙනවද දන්නේ නැහැ. அந்த ஞானஸ்தானம் அக்கினி ஞானஸ்தானம். ඒ බෞතිස්මය ගින්නෙන් දෙන බෞතිස්මයක්. அது மகிமையான ஒரு ஞானஸ்தானம். මහිමාන්විත බෞතිස්මයක්. அவருடைய பிரசன்னம் நம்மளை மூடுகிற ஒரு ஞானஸ்தானம். එතුමාගේ තේජස්ය අපි වසා ගන්නව බෞතිස්මයක්. ஒரு நெருப்புக்குள்ள நிக்கிற அனுபவம் உள்ள ஒரு ඒ ஞானஸ்தானம். ගින්නකට වැටුණු අත්දැකීමක් ඇති බෞතිස්මයක්. அந்த அனுபவத்துக்குள்ள போகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ඒ අත්දැකීම් තුලට යන මනුෂ්‍යයාගේ ජීවිතය அது பயங்கரமாயிருக்கும். ඒත භයානකයි. அவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் செழிப்பாயிருக்கும். එයාගේ සන්තෝෂයේ සඵලවත් වෙයි. ஆசீர்வாதம் அனலாயிருக்கும். ආශිර්වාදය නිකන් ගින්නක් වගේ. வாழ்க்கை மற்றவர்கள் பார்த்து அதிசயிக்கக்கூடியதா இருக்கும். එයාගේ ජීවිතයේ අනිත් අය දකින්නකොට නිකන් පුදුම වෙයි. அப்போ இங்க பாருங்க, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் அவர்களுக்கு ஞானஸ்நானம் ඒ கொடுப்பார். සුදාත්මන් වහන්සේගෙන් තුලින්ද ගින්නෙන්ද අපිට බෞතිස්මය දෙනවා. ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் உங்களுடைய இருதயத்தை செம்மைப்படுத்தி சீக்கிரமாய் ஞானஸ்நானம் எடுக்க முயற்சி பண்ணுங்கள். ගත්තේ නැති අය ඔබගේ හදවත සූදානම් කළ ඉක්මනට බෞතිස්ම ගන්න இது සලස්වා. ஒரு மதமாற்றம் அல்ல. මේක ආගම් වෙනස් කිරීමක් නොවේ. இயேசு உயிரோடு இருக்கிறார். යේසුස් වහන්සේ ජීවමානව සිටිනවා. மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். මම මැරුණා නමුත් මම සදා කාලෙම ජීවත්ව ඉන්නවා කියලා කියනවා. என்னாலே அல்லாமல் உங்களால ஒன்றும் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். මා හැරෙන්නට ඔබට කිසි දෙයක් කරන්න බෑ කියලා එතුමා කියනවා. என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். මා වෙතට එන කිසි කෙනෙක්ව මම හාක දාන්නේ නැහැ කියලා කියනවා. ஒரு தாயைப் போல நான் உங்களை தேற்றுவேன். මවක් වගේ ඔබව මම සනසනවා. உங்களை என் உள்ளங்கையிலே நான் வரைந்து வைத்திருக்கிறேன். මගේ අල්ලේ මම ඔබව කොටාගෙන තිබෙනවා.
ஆண்டவருடைய அன்பு அளவற்றது. දෙනාසිගේ ප්‍රේමය අසීමිතයි. எங்களுக்காய் சிலுவையிலே சின்ன பின்னமாய் அடிக்கப்பட ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு தெய்வம். අප උදෙසා කුරුසේදී මොනතරම් වේදනාව විඳින්නට අනුමත කරපු දෙවි කෙනෙක්. எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் தன்மேல சுமந்து கொண்ட ஒரு தெய்வம். අපගේ පාපේ සියල්ලක්ම එතුමාගේ කරපිට දරාගත්ත දෙවි කෙනෙක්. நாங்கள் அடிக்கப்படக்கூடாது என்பதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். අපි ගුටි කන්නට හොඳ නැහැ කියලා එතුමා එයාව කැප කළා. நாங்கள் வேதனைப்படக்கூடாது என்பதற்காக தன்மேல் அந்த வேதனை ஏற்றுக்கொண்டார். අපි වේදනාවටපත් නොවන්නට පිණිස එතුමා හැම වේදනාවක්ම එතුමා දරාගත්තා. சொல்ல முடியாத வேதனைகளுக்குள்ளே அவர் சிலுவையை சுமந்து கொண்டு சென்று அந்த சிலுவை மரணத்துக்குள்ளே கடந்து சென்றார். කියන්න බැරි වේදනාව තුලට ඒ කුරුස ගමනේදී එතුමා ගමන් කළා. அவருடைய சிலுவை பாடுகளை நாங்கள் தியானிக்கவே முடியாத கஷ்டமான ஒரு பாடு. ඒ කුරුසපත් වීමේ අපි කොතරම් මෙනෙහි කරත් එතරම් අමාරු ඒක මෙනෙහි කරන්න. மனுஷனுக்கு அதை தாங்க முடியாத ஒரு வேதனைக்குள்ள போன ஒரு பாடு. ඒක මිනිස්සෙකුට දරා ගන්න බැරි වේදනාකාරී ගමනක් ඒක. அதை தியானிக்கிற மனுஷனுக்கு தான் அதை புரிந்து கொள்ள ඒක முடியும். හරියටම මෙනෙහි කරන මනුස්සයට තමයි ඒක තේරුම් ගන්න පුළුවන්. சாதாரண ஒரு ஊசி குத்தினா எங்களுக்கு எவ்வளவு வலிக்கும். සාමාන්‍යයෙන් අපිට කට්ටක් ඇනුනම කොතරම් වේදනාවද? இந்த இடத்துல ஆணியை வச்சு அடிக்கும்போது எப்படி இருந்திருக்கும்? මෙතරම් පරාල ඇණයක් ගානකොට කොතරම් වේදනා සහිතද? கொஞ்சம் உட்கார்ந்து அவர் பட்ட சிலுவை பாடுகளை தியானிப்போமா இருந்தால் පොඩ්ඩක් වාඩි වෙලා එතුමා විඳ දුක ගැන අපි මෙනෙහි කරනවා නම් உடனடியாவே ஞானஸ்நானத்துக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். අපි විගසෙන්ම බෞතිස්මයට අපිව බාර කරනවා. உடனடியாவே நாங்கள் ஞானஸ்நானத்துக்கு අපි அர்ப்பணிப்போம். ඉක්මනටම බෞතිස්මයට අපි බාර වෙනවා. அது எதற்காக? ඒ මොන උදෙසා? அது எதற்காக? ඒ මොන උදෙසා? அது எதற்காக? ඒ මොන උදෙසාද? என்னுடைய அப்பா, මගේ තාත්තා, என்னுடைய தாய் என்று சொல்லக்கூடிய ஒரு பக்குவம், මව කියන ඒ තියෙන තත්වයක් ඇති කෙනෙක්. அந்த உரிமையோடு நான் கூப்பிடக்கூடிய அந்த அனுபவத்துக்குள்ள போவதற்காக ඒ උරුමයක් එක්ක ස්වාමීන් වහන්සේ අඬ ගැනීමේ ඒ අත්දැකීමට வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். 3:21 අපි කියවමු. ලූකා. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவைப் போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. සිංහලතල තවද මුළු සෙනග බෞතිස්ම ස්ථාපනය ලැබුව විට යේසුස් වහන්සේ බෞතිස්ම ස්ථාපනය ලබා යාඥා කරමින් සිටියදී ස්වර්ගයේ විවර වී ශුද්ධාත්මයන් වහන්සේ පරියුග්ගේ රූපාකාරයෙන් වහන්සේ කෙරේ පහළ වූසේක. එවිට ඔබ මාගේ ප්‍රියාදර පුත්‍රයාණෝය, ඔබ කෙරේ ඉතා ප්‍රසන්නව සිටිමියයි හාසින් අඬක් නික්මිනි. அவர் ஒரு தெய்வம். එතුමා දෙවි කෙනෙක්. அவர்தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் என்று வேத புத்தகத்துல සුද வாசிக்கிறோம். බයිබලේ පැහැදිලිව කියනවා එතුමා තමයි ආසත් පොළොවත් මැව්වේ කියලා. அவர் மனுஷ ரூபம் கொண்டு இந்த உலகத்துக்கு வந்து මනුස්ස ස්වරූපයෙන් මේ පොළොවට පැමිණිලා தன்னை தாழ்த்தினார். තමාව යටාත් කරගත්තා. தன்னை தாழ்த்தினார். තමාව යටාත් කරගත්තා. அவர் மற்றவர்களைப் போல ஞானஸ்நானம் எடுத்தார். එතුමත් අනිත් අය වගේම බෞතිස්ම ගත්තා. நாங்கள் கிறிஸ்தவர்களாய் இருந்தால் අපි ක්‍රිස්තියානි අය නම් எப்பேற்பட்ட வேலை செய்யலாம். මොන වගේ වැඩ කරන්න පුළුවන්? எந்த ஒரு நல்ல பெரிய சொத்துள்ள மனிதனா අපි இருக்கலாம். හොඳට වස්තුව තිබෙන මිනිස්සෙක් වෙන්න පුළුවන්. நாங்கள் ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல අපි இருக்கலாம். උසස් තැනකට අපි ඉන්න පුළුවන්. தரை மட்டும் நம்மை தாழ்த்த தெரியாவிட்டா අපි සම්පූර්ණ යටාත් වෙන්න දන්නේ නැත්තම් கிறிஸ்தவன் வாழ்க்கையில எதையும் சாதிக்க மாட்டார். ක්‍රිස්තියානි කියන නමින් කිසි දෙයක් ජයක් ගන්නෙ නැහැ. பெருமை பிசாசுக்குரியது. ඒ උඩඟුව ආඩම්බරයේ යක්ෂයට අයිති දෙයක්. பெருமை சாத்தானுடையது. ඒ උඩඟුව යක්ෂයට අයිති දෙයක්. நட வேற உட வேறையா இருக்க கூடாது. ඔබගේ ගමන බිමන වෙනස් වෙන්න අරකයි. தாழ்த்தணும். යටාත් වෙන්නට ඕනේ. தாழ்த்தணும். යටාත් වෙන්නට ඕනේ. விட்டு கொடுக்கணும். අතහැර දෙන්නට ඕනේ. மன்னிக்கணும். කමා කරන්නට ඕනේ. கீழ்ப்படியணும். කීකරු වෙන්න ඕනේ. அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும். ඒ බලයට කීකරු වෙන්නට ඕනේ. தலையை கீழே சாய்த்து ඉස්ස நிக்கணும். නමලා ඉන්නට ඕනේ. மற்றவர்கள் எங்களை பெருமைப்படுத்தி 1000 சொல்லுவார்கள். අනිත් අය අපිව ආඩම්බරයට බොහෝ දේවල් කියයි. உடனே சொல்லணும், ஆண்டவரே உங்களுக்கு தான் மகிமை. අපි විගසෙන්ම කියන්න ඕනේ මේ මහිමේ ඔබට ස්වාමිනී. உங்களுக்கு தான் மகிமை. ඔබට තමයි ස්වාමිනී. உங்களால தான் இப்படி இருக்கிறேன். ඔබ නිසා තමයි මම මෙහෙම ඉන්නේ. நான் இந்த நாள்ல உயிரோட இருக்கிறது உங்களோட கிருபை මම அப்பா. පණ පිටින් ඉන්නේ ඔබ නිසායි. ஆண்டவரே இந்த காலையில நான் எழும்பினது உங்களோட கிருபை මේ அப்பா. උදෑසන මම නැගිට ඔබගේ நான் කරුණාව. இப்படி நிக்கிறது உங்களோட கிருபை මම அப்பா. දැන් මේ කෙලින් හිටගෙන ඉන්නේ ඔබගේ කරුණාවයි. என்னை அழகு பார்க்கிறவர் நீங்க தானே. මාව ලස්සන බලන්නේ ඔබයි. எந்த ஒரு மனுஷனுக்குள்ள மனுஷிக்குள்ள இப்படிப்பட்ட வார்த்தை வருகிறதோ කොයි මිනිස්සෙක් නැත්නම් මිනිස්සෙක් තුල මෙවැනි වචන එනවද? அந்த தாழ்மை வருகிறதோ ඒ හටාත් භාවය එනවද?
அவர் உடனடியாக அவங்கள bless பண்ண தொடங்கிடுவார். විකසින්ම එතුමා ආශිර්වාද කරන්න පටන් ගන්නවා. அந்த தாழ்மை உள்ள மனுஷனுடைய வாழ்க்கையை உயர்த்த தொடங்குவார். ඒ යටත් වූ මනුෂ්‍යයා ස්වාමීන් වහන්සේ උසස් කරනවා. நீங்க ஒரு நல்ல ஸ்தானத்துல இருக்கும் போது உங்களுக்கு இந்த தாழ்மை இருக்குமா இருந்தால் ඔබ හොඳ ස්ථානයක ඉන්න කෙනෙකුට මේ වගේ යටත් භාවය එනවනම් அவர் உங்களை உயர்த்தாம இருக்க மாட்டார். ඔබ තවත් උසස් කරන්න නැතුව ඉන්නේ නැහැ. அவர் உங்களை உயர்த்தாம இருக்க ඔබ மாட்டார். තවත් උසස් කරන්න නැතුව ඉන්නේ නැහැ. நீங்க ஒருவேளை ஊழியத்தில் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கலாம். ඔබ සේවයේදී හොඳ තැනක ඉන්න පුළුවන්. ஒரு விசுவாசியை போல இருக்கணும். ඔබ ඇදහිලිවන්තයෙක් වගේ ඉන්නට ඕනේ. நான் இங்க தான் இப்படி பேசுறேன். මම මේ තමයි මෙතන කතා කරන්නේ. கீழே வந்தா நான் தோளுக்கு மேல கை போட்டு சிரிச்சு விளையாடுவேன். මම පල්ලයට ආවම කරේ අතේ දාගෙන hina වෙන කතා நான் කරනවා. அப்படி என்ன மாற்றி வச்சிருக்கேன். එවැනි විදියට මම විනාශ කරගෙන තියෙන්නේ. ஒரு காலத்துல நான் வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சா அருவருப்பு. මම කාලයක් ජීවත් වුණ ජීවිතය ගැන මතක් වෙනකොට මටම පිළිකුල්. நான் கை யாராவது பிடிச்சிட்டா உடனடியா பிஸ்டலை லோட் பண்ணி வாய்க்குள்ள வச்சிருவேன். මම ටක්කාල පිස්තල් එක ලෝඩ් කරලා කටේ තියෙනවා. அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு மனிதர். තරම් ඉතාමත් කැත ජීවිතයක් ජීවත් වුණේ. ஆண்டவர் எனக்குள்ள வந்ததுக்கு பிறகு එනාසේ මා තුළට ආපු නිසා எனக்கு அன்புதான் தெரியும். ප්‍රේමය තමයි මට දන්නේ. எனக்கு அவருடைய கிருபைதான் வேணும். එතුමාගේ කරුණාව තමයි දන්නේ. அவருடைய பிரசன்னம் தான் வேணும். එතුමාගේ අභිමුඛත්වය නැත්නම් තේජසේ තමයි දන්නේ. அதுக்கு இதுதான் வழி. මේක තමයි මාර්ගය. அப்ப வேதம் சொல்லுகிறது නමුත් සුදු බයිබලයේ කියනවා இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று යේසුස් වහන්සේත් බෞතිස්මය ලබලා ஜெபம் பண்ணுகையில் යාඥා කරනකොට அந்த தாழ்மை உள்ள சிந்தையோடு அவர் வந்து එත්මා යටත් සිතුවිලි සමග ඇවිල්ලා ஞானஸ்நானம் எடுத்து බෞතිස්මය අරගෙන ஒரு சின்ன ஜெபம் பண்ணினார். පොඩි යාඥාවක් කළා. வானம் திறக்கப்பட்டது. ආකාශයේ විවෘත වුණා. வானம் திறக்கப்பட்டது. ආකාශයේ විවෘත වුණා. அப்ப நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. ඔබ තේරුම් ගන්න. உங்களோட வாழ்க்கையில வானம் திறக்கப்பட ඔබගේ வேண்டுமா? ජීවිතයේ ආකාශය විවෘත වෙන්න ඕනේ නම් தாழ்மையை தரிச்சு கொள்ளுங்க. යටත් භාවය දරා ගන්න. ஜெப வாழ்க்கையை சரிப்படுத்துங்க. යාඥාව අරිගස්ස ගන්න. உங்களோட வாழ்க்கையில வானம் திறக்கப்படும். එවිට ඔබගේ ජීවිතේ ආකාශය අற்புதங்கள் විවෘත நடக்கும். ආස්කම් සිදු වෙයි. அப்போ நாங்கள் பார்க்கிறோம் ஏன் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அவசியம். ඇයි අපට සුදාත්මයන් වහන්සේ අවශ්‍ය? வாசிப்போம் லூக்கா புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம். අපි කියමු ලූකා 4 වෙනි පරිච්ඡේදයේ 1 වෙනි පදය. ரொம்ப கவனமாய் கேளுங்க. ඉත අවධානයෙන් යොමු කරන්න. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருந்தா සුදාත්මයන් වහන්සේ මිනිසෙක්ගේ ජීවිතයේ තිබල හිටියොත් நாங்க எதை எல்லாம் சாதிக்கலாம் என்று මොන මොන දේවල්ද ජයග්‍රහණය කරන්න පුළුවන් කියලා வசனத்துல இருந்து பார்ப்போம். වචනෙන් අපි බලමු. வாசிங்கள். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் இயேசு பரிசுத்த ஆவியினாலே என்னவாம்? සුදාත්මයන් වහන්සේගෙන් පූර්ණව சபையார் சொல்லுங்க, சபையார் සභාව சொல்லுங்க. කියන්න. இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய். යේසුස් වහන්සේ සුදාත්මෙන් පූර්ණව அவர்தான் தெய்வம். එතුමා තමයි දෙවිඳුන්. அவருக்கு அப்புறம் ஒரு நிறைவு வேணுமா? එවැනි පිරවීමක් අවශ්‍යද? ஆனால் அவர் எங்களுக்கு மாதிரி மாடலை வைத்து காட்டியிருக்கிறார். අපට ආදර්ශයක් වෙස එතුමා කරලා පෙන්වනවා. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில මනුෂ්‍යයාගේ ජීවිතේ பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு සුදාත්මයන් වහන්සේගේ පූර්ණත්වය இதுல நின்று worship பண்ணலாம். මේ වර්ෂිප් කරන්න පුළුවන්. இதுல நின்று பாடல் பாடலாம். මේ ගීතිකා ගානක් இதுல நின்று மியூசிக் அடிக்கலாம். මියුසික් කරන්න පුළුවන්. வர முன்பு ஒரு நிறைவோடு வரணும். එන්නට ප්‍රථමයෙන් அப்படியே පූර්ණ ஒரு நெருப்பு எங்களை சுற்றி நிக்கிறதை நாங்கள் காணணும். ඒ ගින්නක් අප වටේ ඉන්න බව අපිට දැනෙන්නට ඕනේ. இங்க இருந்துதான் அபிஷேகம் சபைக்குள்ள போகும். මේ තුල තමයි සභාවට ආලේපය යන්නේ. இங்க இருந்துதான் ஆண்டவருடைய வல்லமை இறங்கும். ඊට බලය මේන් තමයි පිට වෙන්නේ. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால் அவன் நிறைந்திருக்க வேண்டும். මිනිස්සෙක්ගේ ජීවිතේ සුදාත්මයන් වහන්සේගෙන් පිරෙන්නට ඕනේ. வாசிங்கள். කියවන්න. நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் இல்ல போதும், அது வசனம் மட்டும்தான். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் එතුමා යේසුස් වහන්සේ සුදාත්මයන් වහන්සේගෙන් පූර්ණව யோர்தானை விட்டு திரும்பி ජෝර්දානයෙන් ආපසු ඇවිත් ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ආත්මයන් වහන්සේ විසින් පාලු කරේට නැත්නම් වනාන්තරයට ගෙනු යැවුවා. ஒருவேளை உங்களோட வாழ்க்கை வனாந்தரமாய் இருக்கலாம். කමට ඔබගේ ජීවිතයත් වනාන්තරයක් වගේ වෙන්න පුළුවන්. ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில வேதனைகள் இருக்கலாம். නැත්නම් ඔබගේ ජීවිතේ වේදනාව තිබෙන්න පුළුවන්. ஒருவேளை நீங்கள் போகிற வழி மிகவும் கடினமான ஒரு வழியா නැත්නම් ඔබ இருக்கலாம். යන ගමන ඉතාමත්ම හරිම අමාරු මාර්ගයක් වෙන්න පුළුවන්. நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். ඔබ ප්‍රශ්න අහන්න පුළුවන්. நான் தான் சரியாய் வேதம் படிக்கிறேனே, මම හරියට සුද්ධ බයිබලයේ කියවනවා. நான் தான் சரியாய் ஆண்டவரோடு இருக்கிறேனே, දෙනාසෙත් එක හරියට ඉන්නවනේ. நான் சபைக்கு சரியாய் போகிறேனே, සභාවට හරියට යනවනේ. ஏன் எனக்கு என்ன வாழ்க்கை? ඇයි මගේ ජීවිතේ මේම? ஏன் எனக்கு இப்படி ஒரு ඇයි உபத்திரவம்? මේ වැනි ප්‍රශ්න? ஏன் நான் இப்படி கஷ்டப்படுகிறேன்? ඇයි මේ තරම් අමාරු වෙන්නේ මම?
ஆண்டவர் சில வேளைகளில் அனுமதிப்பார் பிள்ளைகளை. ස්වාමීන් වහන්සේ සමහර විට අනුමත කරනවා මෙවැනි දේවල්. ஏன் அனுமதிப்பார் ඇයි தெரியுமா? අනුමත කරන්නේ? உங்களுடைய விசுவாசம் அடுத்த படிக்கு கடந்து செல்வதற்கு, ඔබගේ ඇදහිල්ල ඊළඟ පඩියට ගමන් කරන්න, ඊළඟ தත්ත්වයට යන්නට. உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்கு. ඔබගේ ඇදහිල්ල වර්ධනය කරන පිණිස. அடுத்த வசனம் 4:2 வாசியுங்கள். 4:2 අපි කියවමු. 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். 40 நாள், 40 நாள், දවස් 40ක්. ஒரு நாள் 2 நாள் அல்ல, දවසක් දෙකක් නොවේ. 40 நாள் பிசாசினாலே දවස් சோதிக்கப்பட்டார். 40ක් යක්ෂයා තුලින් පරීක්ෂාවට අසු වුණා. அந்த பிசாசுனுடைய தலையை நசுக்குவதற்காக அந்த தெய்வம் பூலோகத்துக்கு வந்தார். ඒ යක්ෂයාගේ ඉස්ස පාගන පිණිස ඒ ස්වර්ගයේ දෙවිඳුන් පොළොවට පැමිණියා. இந்த வழிக்குள்ளாக போக வேண்டும் என்பது அவருக்கு நன்றாக එතුමාට தெரியும். දන්නවා මේ මාර්ගයෙන් තමයි යන්නට ඕනි කියලා. வேதம் சொல்லுகிறது, සුදු බයිබලයේ කියනවා. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. එතුමාගේ ඔහුගේ කපටිකම් අපිට දන්නේ නැතුව නොවේ. அவனுடைய தந்திரங்கள் எங்களுக்கு தெரியும். ඒ කපටිකම් අපි දන්නවා. ஆட்கள் ஏதாவது சொல்லி எங்களை திசை திருப்பும் போது ඒ මොනවාර දෙයක් කියලා අපි මාර්ගෙන් ඉවත් කරනකොට எங்களுக்கு தெரியணும் இது பிசாசுனுடைய தந்திரம் என்று தெரிய வேண்டும். මේක යක්ෂයාගේ කුමන්ත්‍රණයක් කියලා අපි දන්නවා. உலகத்துக்கு ஒத்த வருஷம் தரிக்க கூடாது. ලෝකයට සමානව ජීවත් වෙන්න එපා. உலகத்தோடு ஒத்து போக கூடாது. ලෝකයේත් එක්ක එකතු වෙන්න එපා. நீங்கள் பூமிக்கு உப்பாய் ඔබ இருக்கிறீர்கள். මේ පොළවේ ලුණු. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் ඔබ இருக்கிறீர்கள். ලෝකයට ආලෝකය. நீங்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் ඔබ இருக்கிறீர்கள். කන්දේ මුදුන තිබෙන නුවරක්. சாத்தானுடைய கிரியைகளை அழிப்பதற்காக கர்த்தரங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். යක්ෂයාගේ ක්‍රියා විනාශ කරන පිණිස දෙවියන් අපි තෝරගත්තා. 40 நாள் பிசாசினால சோதிக்கப்பட்டார். දවස් 40ක් යක්ෂයා තුලින් පරීක්ෂා කරනවා. அந்த நாட்கள் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். ඒ දවස්වල යේසුස් වහන්සේ කිසිම කෑමක් බීමක් කෑවේ නැහැ. அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. ඒ දවස් අවසන් වුණාට පස්සේ බඩගින්නක් ඇති වුණා. 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். 4:14 අපි කියවමු. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினால, ශුද්ධාත්මන් වහන්සේගෙන් බලයෙන් நன்றாக உள்ளத்துக்குள்ள பதிச்சு கொள்ளுங்க பிரியமானவர்களே. ඇතුලාන්තේ පතිත කරගන්න හොඳට. முதல்ல நாங்க வாசித்தோம் ஆவியினால் நிறைந்தவராய் என்று நாங்கள் අපි வாசித்தோம். ප්‍රථමයෙන් කිව්වා ආත්මෙන් පූර්ණව කියලා. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் என்று வாசித்தோம். අපි යේසුස් වහන්සේ ආත්මෙන් වහන්සේගෙන් පූර්ණව කියලා අපි කියුවා. இங்கே வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து ஆவியானவருடைய பலத்தினால. මේ අපි කියවන ශුද්ධාත්මන් වහන්සේගේ භාවයෙන් බලයෙන් පූර්ණව. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆவியானுடைய பலம் இருந்தா මනුෂ්‍යෙක් තුල ආත්මෙන් වහන්සේගේ බලය තිබුණොතින් அந்த மனுஷர்களை பார்க்கிறவர்கள் வித்தியாசமாய் அந்த மனிதனை கவனிப்பார்கள். ඒ අනිත් අය බලනකොට ඒ මනුෂ්‍යයාගේ වෙනසක් දකි. அந்த மனுஷனோடு பேசிக் கொண்டிருக்க விரும்புவார்கள். ඒ මනුෂ්‍යත් එක්ක කතා කරන්න කැමැත්තක් දක්වයි. அந்த மனுஷனுக்குள்ள அந்த இருக்கிற அந்த பலத்தை பார்த்து அந்த மத்த மனுஷனுக்குள்ள பிசாசு இருந்தா அவன் நடுங்க தொடங்குவான். ඒ මනුෂ්‍යයා තුල තියෙන ශුද්ධාත්මන් වහන්සේ බලය දැකලා අනිත් අයගේ යක්ෂයා බැඳලා තියෙනවා නම් ඒ වෙවුලන්න පටන් ගන්නවා. ஆவியானவருடைய பலத்தினால நிறைந்திருக்க வேண்டும். ආත්මන් වහන්සේගේ බලයෙන් පූර්ණව ඉන්නට ඕනේ. வாசியுங்கள். பின்பு இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. உங்களை குறித்து மற்றவர்கள் நன்றாக பேச வேண்டுமா? ඔබ ගැන අනිත් අය හොඳ කීර්තිමත් ලෙස කතා කරන්න ඕනේද? உங்களை உயர்ந்த ஸ்தானங்களில மற்றவர்கள் உங்களை வைத்து பார்க்க வேண்டுமா? අනිත් අය ඔබ හොඳ උසස් තැනක තබන්නට ඕනේද? உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய விதத்தில் நீங்கள் இருக்க விரும்புறீங்களா? ඔබ උසස් කරන තත්යකට ඔබ ඉන්නට ඕනේද? ஆவியானவருடைய பலம் முக்கியம். ආත්මන් වහන්සේගේ බලය ඉතා වැදගත්. ஆவியானவருடைய நிறைவு ரொம்ப முக்கியம். ආත්මන් වහන්සේගේ පූර්ණත්වය ඉතා වැදගත්. ஜெப வாழ்க்கையை ரொம்ப ஆண்டவரோடு இணைத்துக் கொள்ளுங்கள். යාඥා ජීවිතය අධික ලෙස ස්වාමීන් වහන්සේත් එක්ක එකතු වෙනවා. ஜெப வாழ்க்கையில நன்றாக தெய்வத்தோடு நன்றாக பழகுங்கள். යාඥා ජීවිතයේ දෙනසත් එක්ක හොඳ පුරුදු වෙන්න. சில இரவுகள் தனியாக கர்த்தரோடு இருந்து பேசி பாருங்கள். සමහර රාත්‍රියන් ස්වාමීන් වහන්සේගේ තනියෙන් කතා කරලා බලන්න. 40 நாள் அவர் சோதிக்கப்படும் போது அவர் ஒன்றும் புசியாதிருந்திருக்கிறார். දවස් 40ක් යක්ෂයා පරීක්ෂා කරනකොට කිසි දෙයක් කෑවේ නැහැ. பிசாசு நடுங்கிற இடம் நம்முடைய உபவாசம். යක්ෂයා වෙවුලන තැන තමයි අපගේ நம்ம නිරාරය. சரீரத்தை ஒடுக்கி உபவாசிக்கும் போது பிசாசு நடுங்குவார். අපේ ශරීරය අපි පාලනය කරලා අපි නිරාර වෙනකොට යක්ෂයා වෙවුලනවා. நாம உபவாசம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்துல மணிக்கணக்காக உட்கார்ந்து இருக்கும் போது අපි නිරාර කළ පැය ගණන් ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛයේ ඉන්නකොට ஆவியானுடைய நிறைவு அழகாய் இருக்கும். ආත්මන් වහන්සේගේ පිරවීම ලස්සනට තිබේ. அவருடைய வல்லமை எங்களை நிறைவாய் நிறைக்கும். මගේ බලය අධික ලෙස පුරවයි. அவருடைய
அக்கினி எங்க மேல அபிஷேகமாயிருக்கும். එතුමාගේ ගින්න ආලේපයක් ලෙස බැසෙයි. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, ලූකා 4:15 කියනවා. அவர் எல்லாராலும் புகழப்பட்டார் என்று வேதத்தில் බොහෝ අය வாசிக்கிறோம். තුලින් එතුමාව වර්ණනා කළා. பாருங்க, அவர் எல்லாராலும் எப்படி புகழப்பட்டார் தெரியுமா? හැමෝම ඇයි එතුමාව වර්ණනා කළේ? அவர் தாழ்மையாய் தரித்து கொண்டார். එතුමා යටාත් භාවයේ ගත්තා. அவர் கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுத்தார். කීකරු වෙලා බෞතිස්මේ ගත්තා. 40 நாள் பிசாசினால சோதிக்கப்படும் போது ஒப்பு கொடுத்தார். දවස් 40ක නිරාරවීමෙන් ඒ යක්ෂයාගේ පරීක්ෂාවට බාර කළා. அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களினாலும் தான் එතුමා කරපු හැම කාර්යයක් තුලින් තමයි மேன்மைப்படுத்தப்பட்டார். තා උසස් භාවයට පත් උනේ. நீங்க மேன்மை அடைய வேண்டும் என்று விரும்புறீங்களா? උසස් වීමක් ලබන්න කැමතිද? சுயத்துல முயற்சி செய்யாதீங்க. ඔබගේ මමත්වෙන් උත්සාහ කරන්න එපා. அதென்ன அவர் இப்ப வந்தவர் ஊழியம் செய்கிறார்? ඇයි මේ ඇවිල්ලා දැන් ඇවිල්ලා මෙයා සේවය කරන්නේ? அதென்ன இவ இப்படி வந்தவங்க இப்ப செய்யறாங்க? මේ දැන් ඇවිල්ලා මෙයා කොහොමද මේ සේවයක් කරන්නේ? நாங்க எவ்வளவு காலமா අපි இருக்கிறோம்? කොතරම් කාලයක් ඇවිල්ලාද? சொல்லாதீங்க, මෙම කියන්න එපා. சொல்லாதீங்க. කියන්න එපා. ஏசப்பாட்ட சொல்லுங்க, යේසු තාත්තට කියන්න. அவர்கிட்ட தாழ்மைப்படுங்க, එතුමාට යට கீழ்ப்படியுங்க, කීකරු වෙන්න. முழங்கால மடக்கி மணிக்கணக்க உட்காருங்க, දන නම පැය ගණන් ස්වාමීන් වහන්සේගේ පාමුල ඉන්න. தேவ பிரசன்னத்தை வாஞ்சிங்க. දේව තේජසේ කැමති වෙන්න. அவர்களை இழுத்து கொண்டு வந்து உங்களை ஊழியத்துல கரெக்டா பயன்படுத்துவார். එතුමා ඇද්දගෙන ඇවිල්ලා ඔබට අවශ්‍ය වෙලාවට ඔබ පාවිච්චි කරයි. ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனம். ලූක් 4:18 අපි කියවමු. எதற்காக அபிஷேகம்? මොනවටද ආලේපය? எதற்காக அக்கினி? ඒ ගින්න මොනවටද? எதற்காக தேவனுடைய மகிமை? දෙනසගේ මහිමේ මොකටද? எதற்காக தேவனுடைய பிரசன்னம்? දෙනසගේ තේජසේ මොකටද? வாசியுங்கள். අපි කියවලා බලමු. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும். முதலாவது காரியம் நன்றாக பலவீனம். கவனித்துக் கொள்ளுங்கள். පළවෙනි කාර්යය. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். සුද්ධාත්මන් වහන්සේ මා තුල තිබෙනවා. எதற்காக என் மேல இருக்கிறார்? මොනවද මා වෙතට එන්නට හේතුව? நம்ம ஷோ காட்டுறதுக்கு இல்ல. අපිට මේ ෂෝ පෙන්වන්න නොවේ. சில பேருடைய நட மாறும், සමහරගේ ඇවිදිල්ල වෙනස් වෙනවා. சில பேருடைய உட மாறும், තමන්ගේ ඇඳුම් පැළඳුම් වෙනස් වෙනවා. சில பேர் பலிபீடத்தில் நின்று ஷோ காட்டுவாங்க. පූජාසනේ මැද්දේ ෂෝ පෙන්වනවා. தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்தா දේවාත්මන් වහන්සේ අප තුළ ඉන්නවනම් சாந்த குணம் வரணும். සාන්ත ගුණය අපට එන්නට ඕනේ. அன்பு, தயவு, நற்குணம், இந்த கனிகள் 7 கனிகளும் எங்களுக்குள்ள இருக்கு. ඒ ආත්මන් වහන්සේගේ ඵල 9 අප තුළට එන්නට ඕනේ. அதுல முதலாவது நாங்க செய்கிற காரியம் என்ன தெரியுமா? ප්‍රථමයෙන් අපි කරන දේ තමයි. பாஸ்டரோட பேசும்போது இப்ப சொன்னாரு, පාසලට කතා කරනකොට කිව්වා. டாக்டர்ஸ்மார் வந்து அங்க நாவலப்பிட்டி என்ற இடத்துல இருக்கும். அவர் சொன்னாரு, ඩොක්ටර්ස් නාවල පිටියට ඇවිල්ලා அந்த தரித்திரராய் இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்கள் மெடிக்கல் செய்து ඒ දුප්පත් අයට ඒ අයට බේත් කරලා அந்த டாக்டர்ஸ்மார்களே அதிசயிக்கத்தக்க காரியங்களை அவர்கள் செய்தார்கள். ඒ ඩොක්ටර්ස්වරු පුදුම වෙන දේ විදියට කරලා තිබෙනවා. உங்களுடைய கரம் இந்த ஊழியத்துக்காக இருக்கணும். ඔබගේ දෑත මේ සේවයට තිබෙන්න ඕනේ. இந்த மினிஸ்ட்ரியை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். මේ සේවය දැකලා මම ගොඩාක් සතුටපත් அவர் වෙනවා. அடிக்கடி எனக்கு வாட்ஸ்அப்ல அவர்கள் செய்கிற ஊழியத்தை குறித்து படம் போடுவார்கள். WhatsApp එකේ මේගොල්ලෝ කරන සේවය මට දානවා. அதுதான் ஊழியம், ඒක තමයි සේවය. அதுதான் ஊழியம். ඒක තමයි සේවය. ஊழியத்தின் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஊழியம் அல்ல. මේ ඉරිදා විතරක් නොවේ සේවය. அவருடைய ஊழியத்துல பல விதங்களில் பல டிரெக்ஷன்ல ஊழியங்கள் செய்கிறதை பார்க்கிறோம். පැතිවල දෙනසගේ සේවය ඒගොල්ලෝ කරනවා. எப்படியாயினும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். කොහොම හරි ජනතාව ගැලවීම ලබන්න ඕනේ. எப்படியாயினும் என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும். කොහොම හරි දේව දරුවෝ ගැලවීම ලබන්න ඕනේ. எப்படியாயினும் இந்த தேசத்து மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். කොහොම හරි මේ දේශේ ජනතාව ගැලවීම ලබන්න ඕනේ. அந்த தாகம், ඒ පිපාසය, அந்த ஏக்கம், ඒ තියෙන සුසුම් அந்த ලෑම, பெருமூச்சு ඒ සුසුම් ලෑම எந்த மனுஷனிடத்துல இருக்கிறதோ කොයි මනුෂ්‍යයා තුලද තිබෙන්නේ? அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். ඒක තමයි දෙන්නාන්සේට ප්‍රියමනාප දේ. ஏன் தெரியுமா நான் சொல்லுகிறேன்? ඇයි දන්නවද මම එහෙම කියන්නේ? அவருக்கு இப்ப இறங்கி வந்து ஊழியம் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, එතුමාට ඇවිල්ලා සේවය කරන්න බෑ. எங்களைப் போல யாரோ ஒருவனை வைத்து ஊழியம் செய்கிறார். අප වගේ අයව තබලා තමයි සේවය කරන්නේ. யாரோ ஒரு மனிதனை வைத்து, කවුරු හරි මිනිස්සෙක්ව තියලා තමයි. இந்த மனுஷர்களை நான் சந்திக்க மாட்டேன் என்று ஆண்டவர் ஏங்கிக் මේ கொண்டிருக்கிறார். මනුස්සයව මම මුණ ගැහෙන්නේ නැද්ද කියලා එතුමා ආදරෙන් බලා ඉන්නවා. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். දිලින්දන්ට සුභාරංචිය දේශනා කරන්න මම ආලේප කළා. இரண்டாவது காரியம், දෙවනුව இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். இருதயம் நறுங்குண்ட மனுஷர்கள் குணமாக்கப்பட வேண்டும். හදවත කැඩුණු බිඳුණු අය සුව වෙන්නට ඕනේ. தரித்திரராய் இருக்கிறவர்கள் දිලිඳු අය
ஒன்றுமில்லாதவர்கள், කිසි දෙයක් නැති අය, கண்ணீரோடு வாழ்கிறவர்கள், කඳුලින් ඉන්න අය, ஒருவேளை போஜனத்துக்காய் தவிக்கிறவர்கள், එක වේලක් කන්න බැරුව ලත වෙන අය, அவர்களுக்கு இயேசு உதவி செய்வார் என்று நாங்கள் சொல்லணும். යේසුස් වහන්සේ උදව් කරයි කියලා අපි කියන්නට ඕනේ. அவர்களுக்கு இயேசு உங்களை விடுதலையாக்குவார் என்று சொல்லணும். යේසුස් වහන්සේ ඔබ නිදහස් කරයි කියලා කියන්නට ඕනේ. இரண்டாவது, இருதயத்துல உடைஞ்சு போய் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லணும். හදවත කැඩී බිඳී ඉන්න ඒ අයට සුභාරංචිය කියන්නට ඕනේ. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் சிறையிலே சிறைப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை. සිර අය ඉන්න අයව නිදහස් කරන්නට. நான்காவது, குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் ஐந்தாவது காரியம். நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் ஆறாவது, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. பாருங்க, கர்த்தருடைய வருஷத்தை அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ආලේප කරයි කියලා සඳහන් කරනවා. நான் வாசிக்கிறேன், சொல்லுகிறேன். முதலாவது காரியம், ප්‍රථම කාරණාව. தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்ல என்னை அபிஷேகம் பண்ணினார். ඒ දිලිඳුන්ට සුභාරංචිය දේශනා කරන්න මම ආලේප කළා. தேவ பிள்ளைகளே, சபைக்குள்ள இருக்கிற என் அருமையான மதிப்புக்குரியவர்களே, සභාවේ ඉන්න මං ගරු කරන දේව දරුවනි, நீங்க எல்லாம் விலை மதிக்க முடியாத சொத்துக்கள். ඔබ වටින අමිල වූ වස්තුවක්. ඔබ நீங்க ஒரு விஷயத்தை உங்களோட இருதயத்துக்குள்ள பதிச்சு கொள்ளுங்க. එක කාරණාවක් ඔබගේ හදවත් තුළ පතිත කරගන්න. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் என்ற உணர்வு உங்களுக்கு யாருக்காவது இருந்தா, ආත්මයන් වහන්සේ මා තුළ ඉන්නවයි කියන ඔබට හැඟීමක් තිබෙනවා නම් 7 காரியங்கள் சொல்லப்படுகிறது. කාරණා 7ක් කියනවා. இந்த 7 காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில கொண்டு வர வேணும். මේ කාරණා 7ම අපගේ ජීවිතයට ගේන්නට ඕනේ. அபியாசப்படுத்த வேணும். ඒක අභ්‍යාසයට පත් කරන්නට ඕනේ. ஒன்று, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்கணும். එක දිලිඳුන්ට සුභාරංචිය ප්‍රකාශ කරන්නට ඕනේ. அந்த அறிவிக்கிறதுக்கு என்னால நான் போக முடியாது, நேரம் இல்லை, நான் வேலையில் இருக்கிறேன் என்று சொன்னால், ඒ ප්‍රකාශ කරන්න මට කාල වේලාව නැහැ කියලා ඔබ කියනවා නම් உங்களை கைகளை விரித்து அதுக்குரிய பிரதிபலன்களை நீங்கள் பாஸ்டர் அவர்களோடு சேர்ந்து அந்த ஊழியத்தில் நீங்கள் உடன்பட வேண்டும். ඒ සේවයේ සඳහා ඔබගේ අත දිගු කරලා ඒ සේවය ආශිර්වාද කරන්නට ඕනේ. சபைக்கு உதவி செய்து அந்த ஊழியத்தில் நீங்க பங்கு பெற ඒ வேண்டும். සභාවට උදව් කරලා ඒ සේවයේ ඔබ පංගුකාරයෙක් වෙන්නට ඕනේ. இரண்டாவது, இருதயம் நொறுங்குண்டு காயப்பட்டிருக்கிற மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். දෙක, හදවත කැඬුඩු බිඳුණු අයට සුභාරංචිය ප්‍රකාශ කරන්නට ඕනේ. பிசாசுனுடைய சிறைக்குள்ள சிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை விடுதலை பண்ண வேண்டும். යක්ෂයාගේ සිරබාරයට ඊටු අයව දරුවන්ව නිදහස් කරන්නට ඕනේ. குருடருக்கு பார்வை என்று சொன்னால், ඒ අන්ධයන්ට පෙනීම කියලා කිව්වොතින් இருளுக்குள்ள அகப்பட்டிருக்கிற பிள்ளைகள். අන්ධකාරයට අසු වෙච්ච දරුවන්ව. குருடருக்கு பார்வை என்று சொல்லும் போது, ඒ අන්ධයන්ට පෙනීම කියලා කිව්වම குருடனை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா ඔබ අන්ධෙක්ව ගත්තම அவனுக்கு யாரையாவது பார்க்க முடியுமா? කාවත් බලන්න පුළුවන්ද? அப்ப அதனுடைய அர்த்தம் என்னன்னு ඒක சொன்னால், තේරුම කුමක්ද කිව්වොත් இருளுக்குள்ள சிக்கி தவிக்கிற பிள்ளைகள், අන්ධකාරයේ ඉරවෙච්ච අය කෙනෙකුට அந்த இருளில் இருக்கிறவர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி ඒ பண்ண வேண்டும். අන්ධකාරින් අය ආලෝකයට ගේන්නට උත්සාහ දරන්න ඕනේ. நொறுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் போது, ඒ තැළුණු අය කියලා කිව්වම அந்த நொறுக்கப்பட்ட உள்ளத்துல இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் கவனிக்க வேண்டும். ඒ තැළුණු අයගේ ජීවිතය ගැන අපි අවධානය යොමු කරන්න ඕනේ. சிறைப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. සිරබාරේ ඉන්න අය කියලා කිව්වම கட்டப்பட்டவருடைய கட்டுக்களை நாங்கள் அவிழ்க்க ඒ வேண்டும். බැඳුම් වලට ඉන්න අයව බැඳුම් ලියන්න ඕනේ. அவர்களுடைய சிறையிருப்பை நாங்கள் மாற்ற ඔවුන්ගේ வேண்டும். සිරබාරය වෙනස් කරන්න ඕනේ. பிசாசுனுடைய கட்டுகளில் அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும். යක්ෂයාගේ බැඳීමෙන් එළියට ගේන්නට ඕනේ. அப்படியே நாங்கள் குருட்டுத்தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு අන්ධකාරයේ ඉන්න නැත්තම් අන්ධයන් වගේ ඉන්න ජීවිත நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியை பிரசித்தப்படுத்த வேண்டும். අපගේ සාක්ෂිය ඒ අයට ප්‍රසිද්ධ කරන්නට ඕනේ. பிள்ளைகளை, நீங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், මේ ඉන්න හැම දේව දරුවෙක්ම உங்கள் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான சாட்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். වෙනස් ආකාරයේ සාක්ෂි ඔබට ජීවිතේ දබා තිබෙනවා. நீங்கள் ஒருவராவது ஒரே மாதிரியான சாட்சியோடு இருக்க மாட்டீர்கள். ඔබ හැම කෙනාම එක විදිහේ සාක්ෂි නෑ ජීවිතේ ජීවත් உங்களோட වෙන්න. வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்களை கர்த்தர் ඔබගේ செய்திருப்பார். ජීවිතේ බොහෝ ආස්කම් කර තිබෙනවා. நீங்க இன்றைக்கு இந்த சபைக்குள்ள இருக்கிறதற்கு கர்த்தர் எத்தனையோ விதமான நன்மைகளை உங்களுக்கு ඔබ செய்திருக்கிறார். මේ සභාවේ රැඳී ඉන්නට දෙනසේ බොහෝ ආස්කම් ඔබගේ ජීවිතේ කර තිබෙනවා. அந்த இருளில் இருக்கிற மக்களுக்கு நீங்க அதை சொல்லணும். ඒ අන්ධකාරයේ ඉන්න මනුෂ්‍යයන්ට ඒ දේ ඔබ කියන්නට ඕනේ. அந்த வெளிச்சம், நாங்க இருக்கிற இடம் ஒரு வெளிச்சம் என்பதை அவர்களுக்கு காண்பிக்கணும். අපි ඉන්න තැන ලොකු ආලෝකයක් කියලා එයාට පෙන්වන්නට ඕනේ. அந்த குருட்டு தன்மையில இருந்து அவர்களை வெளியே கொண்டு வர ඒ வேண்டும். අන්ධභාවයෙන් උන් එළියට ගේන්නට ඕනේ.
அதுக்குத்தான் அந்த அபிஷேகம், ඒක තමයි ආලේපය. அதுக்குத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே ඒක இருக்கிறார். තමයි අපගේ තුල ආත්මෙන් වහන්සේ ඉන්නේ. ஐந்தாவது காரியம் சொல்கிறது, පස්වෙනි කාරණාව කියනවා. நொறுக்குண்டவர்களை விடுதலையாக்க. ඒ කැඩුණු බිඳුණු අය නිදහස් කරන්නට. என்ன අர்த்தம்? මොනවද තේරුම? வாழ்க்கையிலே கசந்து போயிருக்கிறவர்கள், ජීවිතේ තිත්ත භාවයට පත් වෙච්ච අය. தற்கொலை எண்ணங்களோடு இருக்கிற பிள்ளைகள், ඒ දිවිනසා ගන්න ඕන කියන ඇඟීමෙන් ඉන්න අය. எல்லாமே இழந்து தவிக்கிற நிலைமை உள்ள பிள்ளைகள், හැම දේම අයිමි කරගෙන ඉන්න තත්ත්වයක ඉන්න දරුවන්ට. வாழவே விருப்பமில்லாத தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ජීවත් பிள்ளைகள், වෙන්න කැමැත්තක් නැති දරුවන්ට. குடிபோதையிலே அடிமைத்தனத்துக்குள்ள சிக்கி தவிக்கின்றவர்கள், මත්පානේ ඇබ්බැහි වෙන්න අය උදෙසා. அவர்கள் தான் நொறுக்குண்டவர்கள். ඒ අය තමයි කැඩුණු බිඳුණු අය. அவர்கள் தான் அந்த நொறுக்குண்ட அடிமைக்குள்ள சிக்கி இருக்கிற ඒ பிள்ளைகள். වහල් භාවයේ තැලී බිඳී ඉන්නේ. வசனம் சொல்லுது அவர்களை விடுதலையாக்க, වචනේ කියන ඒ අයව නිදහස් කරන්න. விடுதலையாக்க. නිදහස් කරන්න. விடுதலையாக்கன்னா என்ன அர்த்தம்? මොනවද නිදහස් කරනවා කියන ஒரு තේරුම? சிறையில இருக்கிறவர்களை இன்றைக்கு அவர் விடுதலை ஆகிறார்கள் என்று சொல்லுவார்கள். සිර ගෙදර ඉන්න කෙනෙක් අද ඒගොල්ලෝ නිදහස ලබනවා කියලා කියනවා. நம்மள்ட்ட அந்த திறப்பை கத்தர் கொடுத்திருக்கிறார். ඒ යතුරු අපට දී තිබෙනවා. அவரை ரிலீஸ் பண்ணணும். ඒ අයව නිදහස් කරන්න. அவர்களை ரிலீஸ் பண்ண அந்த அதிகாரம் எங்கள்கிட்ட இருக்கிறது. ඒ නිදහස් කිරීමේ බලය අපට දී තිබෙනවා. உங்களோட ஒரு ஜெபம் அநேகரை விடுதலையாக்கும். එක යාඥාවක් බොහෝ අයව නිදහස් කරනවා. உங்களோட வாழ்க்கை சரியா இருந்தால் ඔබගේ ජීවිතය හරියට තිබුණොතින් ஒரு நிமிஷ ஜெபம் அற்புதங்கள் அதிசயங்களை நடப்பி. එක මිනිත්තුවක් යාඥා කරාම පුදුම සාගත විදියට ආස්කම් සිදු වෙයි. ஆறாவது காரியம் சொல்லுகிறது, අයවෙනි කාරණාව කියනවා. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த அந்த அபிஷேகம் என் மேல இருக்கிறது. ප්‍රසාදයලත් වසර ප්‍රකාශ කරන්න ස්වාමීන් වහන්සේ ආලප කළා කියලා. கர்த்தருடைய வருஷத்தை நாங்கள் பிரசித்தப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? දෙනාන්සේගේ පැමිණීමේ වර්ෂය ගැන අපි මොනවද කතා කර යුත්තේ? அவருடைய கிருபைகளை குறித்து நாங்கள் பேச வேண்டும். එතුමාගේ කරුණාව ගැන කතා කළ යුතුයි. ஆண்டவருடைய அன்பை குறித்து நாங்கள் பேச வேண்டும். දෙනාන්සේගේ ප්‍රේමය ගැන කතා කළ යුතුයි. அவருடைய இரக்கத்தை குறித்து நாங்கள் பேச එතුමාගේ வேண்டும். දයාව ගැන කතා කළ යුතුයි. அவர் எவ்வளவு நல்ல தெய்வம் என்பதை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். එතුමා කොතරම් යාපත් දෙවි කෙනෙක්ද කියලා කතා කළ යුතුයි. எல்லாவற்றுக்கும் மேலாக සියල්ලටම වඩා இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ඉතා සීග්‍රයෙන් පැමිණෙනවා. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். සීග්‍රයෙන් පැමිණෙනවා. அவன் அவனுக்குரிய புகழ்ச்சி அந்த நாள்ல வெளிப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ඒ අයගේ ප්‍රතිඵලය ඒ අයට එළිදරව් වෙයි කියලා කියා තිබෙනවා. அந்த நியாய தீர்ப்பை குறித்து சொல்ல வேண்டும். ඒ විනිශ්චය ගැනත් කියන්නට ඕනේ. அந்த அனுக்கிரக வருஷத்திலே வருகின்ற நியாய தீர்ப்பு என்ன என்று ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். එතුමාගේ පැමිණීමේ කාලේ විනිශ්චය කොයි වගේද කියලා ජනතාවට කියන්නට ඕනේ. இந்த 6 காரியங்களை செய்தால் போதாது. මේ කාරණා අය කරත් මදි. இந்த 6 காரியங்களை நாங்கள் மற்றவர்களுக்காக செய்வது. ඒ කාරණා අය අනිත් අය උදෙසා කරනවා. 7வது காரியம் எங்களுக்காக செய்வது. ඒ 7 වෙනි කාරණාව මා උදෙසා කරන්න. இந்த ஓட்டத்தை சரியாய் ஓடி முடிக்கணும். ඒ දිවිල්ල අරියට දෙවලා ඉවර කරන්න ඕනේ. ஓட்டத்தை இடையில நிறுத்தக்கூடாது. ඒ දිවිල්ල භාගෙදි නතර කරන්න අර வேதனைகள் வரும், වේදනාව එයි, பாடுகள் வரும், පීඩාවන් එයි, துன்பம் வரும், කරදර එයි, உபத்திரவம் வரும். උපද්‍රවයන් එයි. மனுஷரால அநேக உபத்திரவத்துல போட்டு சிக்குவார்கள், මනුෂ්‍යයාගේ බෝ උපද්‍රවයෙන් අපිව පටලවයි. எங்களை நெருக்குவார்கள். අමාරුවට පත් කරයි. கர்த்தரோடு அந்த உறவுல நாம சரியா இருக்கும் போது දෙවියන් වහන්සේත් එක්ක හොඳ සම්බන්ධකමෙන් අපි ඉන්නවනම් அந்த ஓட்டத்தை சரியா ஓட முடியும். ඒ දිවිල්ල හරියට දුවන්න පුළුවන්. வேதம் சொல்லுகிறது, දෙවචනේ කියනවා. காலாட்களோடு ஓடும்போது உன்னை இளைக்க பண்ணினார்களே ஆனால் සාමාන්‍ය මනුෂ්‍යත් එක්ක දුවනකොට ඔබට හති දානවා නම් குதிரைகளோடு சேர்ந்து நீ எப்படி ஓடுவாய்? කොහොමද ඔබ අශ්වයත් එක්ක දුවන්නේ? எங்களுக்கு குதிரைகளோடு ஓட எங்களை அவர் பழக்குவார். අපිව අශ්වයත් එක්ක දුවන්න අපිව පුරුදු කරනවා. குதிரைகளோடு ஓட எங்களை பழக்குவார். ඒ අශ්වයත් එක්ක දුවන්න අපිට පුරුදු කරයි. அதுதான் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன். ඒක තමයි මම ඔබට ප්‍රථමයෙන්ම කිව්වේ. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படி ஆண்டவர் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில விடுவார். අපගේ ඇදහිල්ල සමහර දේවල් වර්ධනය කරන්න සමහර දේවල් අපිට අනුමත කරනවා. சோர்ந்து போகக்கூடாது. මැලිවෙන්න නරකයි. சோர்ந்து போகக்கூடாது. මැලිවෙන්න නරකයි. விசுவாசத்திலே வைராக்கியமாய் இருக்கணும். ඇදහිල්ලෙන් ජුලිතභාවයෙන් ඉන්නට ඕනේ. நான் ஏன் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடி ඇයි අපි ලෝකයේත් එක්ක එකමුතු වෙලා ජීවත් වෙන්න දන්නේ? சபைக்கு வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறேன். සභාව වෙලා নমස්කාර කරනවා. இந்த கேள்வி இங்க எப்பயாவது கேட்டிருக்கீங்களா? ඔබ මේ ප්‍රශ්නේ කවදාද ආලා තිබෙනවද? நான் ஏன் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடி ඇයි මම ලෝකයේත් එක්ක සම්බන්ධ වෙන්නේ නැතුව ඉන්නේ? என் சரீரத்தை ஒடுக்கி මේ ශරීරය මම පාලනය කරගෙන என் சிந்தையை நான் சரிபடுத்தி මගේ සිතුවිලි අරිගස්සගෙන நான் வந்து இந்த சபைக்குள்ள நான் ஏன் உட்கார்ந்து ඇයි இருக்கிறேன்? මම සභාවේ වාඩි වෙලා ඉන්නේ? இதனால எனக்கு என்ன பிரதிபலங்கள் உண்டு? ඉන්න මොනවද ප්‍රයෝජනේ? என்ன லாபம் உண்டு? මොනවද ලාභේ? இந்த ஓட்டத்தை எப்படி சரியாய் நான் ஓடி முடிப்பது? මේ දිවිල්ල කොහමද හරියට මම දුවලා ඉවර කරන්නේ?
அதுக்கு பதில் என்ன தெரியுமா? මේකට පිළිතුර මොනවද දන්නවද? லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரத்துல ලූකා 4 වෙනි පරිච්ඡේදය 20வது வசனத்தை வாசிங்க. 20 වෙනි පදයේ කියවලා බලන්න. வாசிங்க. வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. போதும் போதும். ඇති. வாசிங்க. උන්වහන්සේ කියවා ග්‍රන්ථය අකුලා උපස්ථානයේ තැනකට දී වැඩවුන් සේක. එකල ධර්මශාලාව සිටි සියල්ලම උන්වහන්සේ කෙරේ මත්තේයු නිත්‍යමා පුස්තகம். සිටි සේක. மத்தேயு புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம். මතෙව් 5:1. ரெண்டு காரியங்களும் ஒரே விஷயத்தை பேசுகிறது. කාරණා දෙකම එකම විෂයක් ගැන කතා කරනවා. அவர் வாசித்து புத்தகத்தை சுருட்டி, அந்த நாட்கள்ல அந்த பேப்பர் மாதிரி தான் வரும், அந்த இது மாதிரி ஓலை மாதிரி. ඒ දවස්වල නිකන් ග්‍රන්ථයක් වගේ එනවා. அந்த ஓலையை எடுத்து அவர் வாசித்து அதை சுருட்டி அவர்கள் கொடுத்துட்டு உட்கார்ந்தார் என்று අර வாசிக்கிறோம். පුස්කොළවල ලියලා ඒවා දේව ඔතලා ඒ තැන තිබෙනවා. வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். ரெண்டு விஷயமும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுகிறது. කාරණා දෙකම එක විෂයක් තමයි ගැන කියන්නේ. இங்கே சொல்லப்படுகிறது, பணிவிடை காரணத்துல கொடுத்துட்டு என்ன செஞ்சார் ஆண்டவர்? சபை பேசுங்க. பணிவிடை காரணத்துல கொடுத்து என்ன செஞ்சார் அவர்? ඒ පණිවිඩය දෙන කෙනාට මොනවද කතා කළේ? உட்கார்ந்தார். වාඩි වුණා. 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன சொல்லுகிறது? පහේ එක මොනවද කියන්නේ? அவர் திரளான ஜனங்களை கண்டபோது බොහෝ ජනතාව දැක්ක ගමන් மலையில ஏறினார். කන්දු මුදුනට නැග්ගා. சரியா? නැග්ගා. திரளான ஜனங்களை கண்டபோது என்ன செஞ்சாரு? බොහෝ ජනතාව දැක්කම மலையில ஏறுறது சின்ன வேலை அல்ல. කන්දකට නගිනවා කියන ලේසි වැඩක් නෙවෙයි. நான் 5000 அடி மலைக்கு ஏறி இருக்கிறேன். අඩි 500ක් කන්දකට නැග්ගා. நோ 5000 5000කට. අඩි 5000කට කන්දක්. 5000 அடி மலை என்றது ஒரு நாள் ஃபுல்லா ஏறணும். දවසක්ම නගින්නට ඕනේ. காலையில விடிய ஏறினா இரவுக்கு தான் போய் சேருவோம். ඒ හලුවෙම නැග්ගොත් රෑ තමයි ඉවර වෙන්නේ නැග්ගලා ඉවර වෙන්නේ. பல தடவை ஏறி இருக்கிறேன். ඕත් අවස්ථා නැගලා තිබෙනවා. நம்மளை வருத்தி අපිව නිකන් අපිව පොඩි කරගෙන கஷ்டப்படுத்தி தான் மேல போகும். අමාරුවෙන් තමයි ওই ගමන යන්නට ඕනේ. அப்போ அவர் திரளான ஜனங்களை கண்டபோது செய்த வேலை தன்னை கஷ்டப்படுத்தினார். ගොඩාක් ජනතාව දැක්ක ගමන් එයාව ගොඩක් වේදනාවට පත් කරගෙන නැග්ගයි කන්දට. அதுக்கு பிறகு செய்ததுதான் ரொம்ப முக்கியமான ඊට காரியம். පස්සේ කරපු දේවල් තමයි ලොකුම දේ. சும்மா உட்கார்ந்தார். නිකන් වාඩි වුණා. சும்மா உட்காரணும். වාඩි වෙන්න නිකන්. நான் அப்படி මම මේමයි. இயேசு ඒසුනි வேண்டாம், சும்மா சொல்லுங்க. නිකන් කියන්න. நம்மள அமைதியா வச்சுக்கொள்ளணும். අපිව නිහඬව තබා ගමු. அமைதியா உட்காரணும். නිහඬව වාඩි වෙමු. ரெண்டு இடத்துல அவர் சொல்றார், பணிவிட காலத்துல கொடுத்துட்டு அப்படியே உட்கார்ந்துட்டார். තැන් දෙක කියනවා. அவர் யாரு? එතුමා කවුද? அவர் தெய்வம். එතුමා දෙවි කෙනෙක්. அவருக்கு கீழே தான் எல்லாம் இருக்குது. එතුමා යටතේ තමයි හැමදේම තියෙන්නේ. அந்த புத்தகத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு உட்காரும் போது இன்னொரு ஆள் வந்து ஊழியம் செஞ்சிருப்பாங்க. ඒ ග්‍රන්ථයේ තිබ්බ ගමන් තව කෙනෙක් ඇවිල්ලා සේවය කරලා ඇති. வானத்தையும் பூமியையும் படைச்ச தெய்வம் ආස පොළොව මැවූ දෙවිඳුන් சும்மா உட்கார்றாங்க. නිකන් වාඩි වෙනවා. நம்ம படம் காட்டக்கூடாது. අපි නිකන් චිත්‍රපටි පෙන්වන්න නරකයි. நம்ம கிறிஸ்தவர்களா இருந்தா அமைதலா இருக்கணும். අපි ක්‍රිස්තියානි අය ලෙස ඉතාමත්ම නිහඬව ඉන්නට நம்ம ඕනේ. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தா அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருக்கணும். අපි දිව්‍යවංශගේ දරුවෙක් නම් ඒ ආධිපත්‍යයට බලයට කීකරු වෙන්න ඕනේ. நாம் ஒரு சரியான கிறிஸ்தவர்களா இருப்போமா අපි இருந்தா හරි ක්‍රිස්තියානිකාරයෙක් නම් ஒரு மூலையில சும்மா உட்காரணும். අපි මුල්ලකට වෙලා පැත්තකට වෙලා වාඩි වෙන්න ඕනේ. நம்ம பெரிய ஆளா இருக்கலாம். අපි ලොකු මිනිහෙක් වෙන්න පුළුවන්. உலகத்துல பெரிய காரியங்களை சாதிக்கலாம். ලෝකේ ලෝ දේවල් ජයගත්ත කෙනෙක් වෙන්න පුළුවන්. ஊழியத்துல இரவு பகல் கஷ்டப்படலாம். සේවයේදී රෑ දහවල් අපි සේවයේ අමාරුකම් විඳින්න පුළුවන්. சபைக்கு வந்தா අපි සභාවට ආවම நம்மளோட ஊழியம் என்னமோ அதை செய்துட்டு අපගේ සේවයේ මොනවද ඒ දේ කරලා அப்படி ஒரு மூலையில உட்கார்ந்து இருந்தா நல்ல கிறிஸ்தவன். ඒ පැත්තකට වෙලා වාඩි වෙනවා නම් ඔයා හොඳ ක්‍රිස්තියානිකාරයෙක්. மத்தேயு 5:2 சொல்லுகிறது, මතෙව් 5:2 කියනවා. பாருங்க, அப்பொழுது அவர் தம்முடைய வாயை திறந்து, එවිට එතුමා මුඛය විවෘත කරලා 5:1 நான் முடிக்கையில் 5:1 சொல்லப்படுகிறது, 5:1 කියනවා. அவர் உட்கார்ந்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். වාඩි වුණා කියලා දේ වචනේ කියනවා. பிள்ளைகளை ஒரு ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்க. ඔබ රහසක් ඉගෙන ගන්න. அவர் திரளான ஜனங்களை கண்டார். බොහෝ ජනතාව දැක්කා. அநேக ஜனங்களை கண்டபோது அவர் என்ன செஞ்சார்? தன்னை கஷ்டப்படுத்தி மலையில ஏறினார். බොහෝ ජනතාව දැක්ක ගම අමාරුවෙන් ඊ කන්දට නැග්ගා. அது என்ன அர்த்தம் தெரியுமா? ඒ තේරුම කුමක්ද?
இரவிரவாய் முழங்கால இருந்து ஜெபம் பண்ணுவது. රෑ පුරාම දනගාල යාඥා කිරීම. ஏன் ஜெபம் பண்ணணும்? ඇයි යාඥා කරන්න ඕන? நாளைக்கு திரளான ஜனங்கள் வருவார்கள். එට බොහෝ ජනතාවන් එනවා. அவர்களுக்கு நான் பேசணும், ඒ අයට කතා කරන්න ඕන. அவர்களுக்கு நான் சொல்லணும். ඒ අයට කියන්න ඕනේ. அப்போ தன்னை கஷ்டப்படுத்தினார். තමාව ඉතා අමාරුවකට පත් කරගත්තා. சிம்பிளா ஊழியம் செய்கிறார் பாருங்க. ඉතා ලේසියෙන් සේවය කළා. அப்படியே வந்து உட்கார்ந்தார். ඒම වාඩි වුණා. கஷ்டப்படுத்திட்டு வந்து சும்மா உட்கார்ந்தார். ඉතා අමාරුවෙන් ඇවිල්ලා වාඩි වුණා. ஷீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். ගෝලයෝ එතුමා වෙතට ආවා. அப்போ ஷீஷர்கள் ஒரு ஊழியக்காரனிடத்துல வர வேணுமா இருந்தா ගෝලයෝ සේවකයා වෙතට එන්නට ඕනේ නම් அதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்றது முக்கியம். ඒගොල්ලෝ මොනවද කරන්නට තිබ්බේ? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். මනුෂ්‍යයා මොනවද වපුරන්නේ ඒ දේ නෙලා ගන්නවා. தனக்கு பதில் கிடைக்கும்படி அவருக்கு ஒன்றை முந்திக் கொடுத்தவன் யார் என்று யோபு 42வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. 42 කියනවා යාට දුන්න අයට මොනවද ලබා ගත්තේ කියලා. நாங்கள் பே பண்ண வேண்டும். අපි පේ කරන්න ඕනේ. அதாவது நேரத்தை கொடுக்கணும். වෙලාව දෙන්නට ඕනේ. எங்களோட சரத்தை கொடுக்கணும். ඒ ශරීරය දෙන්න எங்களோட ඕනේ. ஆவி ஆத்மா சரத்தில் ஒப்பு ආත්ම கொடுக்கணும். ශරීරේ ප්‍රාණය දෙන්න ඕනේ. அதை கொடுக்கும் போது ஷீஷர்கள் ஊழியக்காரர்கள் சும்மா தேடி வந்து அப்படியே கையை கட்டிட்டு நிற்கிறார். ඒ සේවකයන් ඉබේම නිකන්ම ඇවිල්ලා අතකට ගාගෙන හිටියා. அப்பொழுது එවිට அப்படித்தான் வசனம் தொடங்குது. එහෙම තමයි වචනේ පටන් ගන්න. அப்பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் செஞ்ச போது මේ දේවල් කරාට පස්සේ அவர் உட்கார்ந்திருந்த பொழுது එයා වාඩි වුණාට පස්සේ அவர் தம்முடைய வாயை திறந்து එයාගේ මුඛය ඇරලා அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், එයාට උගන්වලා කියපු දේ මොනවද කිව්වොත් முதலாவது காரியம் ප්‍රථම කාරණේ ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். සිතින් දිලින්දෝ වාසනාවන්තයි. பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. ස්වර්ග රාජ්‍ය ඔවුන්ගේ. ஆவியில எளிமையாயிரு. සිතින් දිලින්දෝ ஆவியில எளிமையாயிரு. සිතින් දිලින්දෝ. இரண்டாவது காரியம் දෙවනුව துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். ශෝකවන්නෝ වාසනාවන්තයි. அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ඒ අය සැනසීම ලබන්නේය. துயரப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ඔබ ශෝකයෙන් ඉන්නවද? துன்பத்தில் இருக்கிறீங்களா? දුක් කරදරයෙන් ඉන්නවද? இயேசு சொல்லுகிறார், යේසුස් වහන්සේ කියනවා நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். ඔබ සැනසීම நீங்கள் ලබනවා. ஆறுதல் அடைவீர்கள். සැනසීම உங்களுடைய ලබනවා. வாழ்க்கை செழிக்கும். ඔබගේ ජීවිතේ உங்களுடைய සඵලවත් வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ආශිර්වාදයක් මාර වෙනස් වෙයි. துயரங்கள் சீக்கிரத்துல மாறி ඒ போகும். ශෝකයන් වෙනස් වෙයි. மூன்றாவது காரியம், තුන්වෙනුව சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான். නියතමානී ගුණ ඇත්තෝ වාසනාවන්තයි. அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் ඔවුන් கொள்வார்கள். දේශේ උරුම කරගන්නවා. சாந்தமா இருங்க. ඔබ නියතමානීව ඉන්න. பேசும்போது மற்றவர்களிடத்தில் உங்களோட அன்பு வெளிப்பட வேண்டும். ඔබ කතා කරනකොට ඔබගේ ප්‍රේමය අනිත් අයට පේන්නට ඕනේ. உங்களோட முகத்துல தேவ பிரசன்னம் தெரிய வேண்டும். ඔබගේ මූණේ දේව තේජස්සේ පේන්නට ඕනේ. நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் என்று கிறிஸ்துவை அறியாதவர்கள் கண்டுகொள்ள வேண்டும். ඔබ ක්‍රිස්තියානි කෙනෙක් කියලා ක්‍රිස්තියානින් දන්නේ නැති කෙනෙක් ඔබ දැනගන්න ඕනේ. சாந்தம், சாந்த குணமோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். නියතමානී ලෙස ඔබ ජීවත් වෙන්න. நான்காவது காரியம், හතරවෙනුව நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். යුක්තියට සාපිපාස ඇත්තෝ වාසනාවන්තයි. அவர்கள் திருப்தி அடைவார்கள். ඔවුන් තෘප්තිමත් වෙනවා. நீதியை விட்டு வலது இடதுபுறம் சாயாதிருங்கள். ඔබ යුක්තිය ඒ දකුණට වමට ඇරෙන්න එපා. சத்தியத்தை விட்டு வலது இடதுபுறம் ඒ சாயக்கூடாது. සත්‍යතාවයට විරුද්ධව වමට දකුණට ඇරෙන්න එපා. சத்தியத்திற்காய் குரல் கொடுக்க வேண்டும். සත්‍යතාවයට ඔබගේ හඬ නගන්න. சத்தியத்திற்காய் ஜீவிக்க வேண்டும். සත්‍යතාවය දෙසා ජීවත් වෙන්න. சத்தியம்தான் என்னுடைய பேச்சு. සත්‍යතාවයේ කතා කරන්න. சத்தியம்தான் என்னுடைய மூச்சு. සත්‍යතාව අපේ උස්ම. சத்தியம்தான் என்னுடைய வாழ்க்கை. සත්‍යතාවය තමයි අපගේ ජීවිතය. என்னுடைய போக்கும் என்னுடைய வரத்தும் சத்தியமாய் இருக்க வேண்டும். අපගේ යාම ඊම පවා සත්‍යතාවය. ஐந்தாவது காரியம் சொல்லுகிறது, පස්වෙනි කාරණේ කියනවා இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். නිර්මල සිත් ඇත්තෝ වාසනාවන්තයි. இரக்கம் பண்ண வேண்டும். නිර්මල වන්නට ඕනේ. நாங்கள் நல்லா இருக்கிறோமா? අපි හොඳට ඉන්නවද? எங்களை ஆண்டவர் ஒரு பொசிஷன்ல අපි வச்சிருக்கிறாரா? හොඳ පොසිෂන් එකේ තබා තිබෙනවද? எங்களை ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறாரா? උසස් කරලා තිබෙනවද? நாங்க என்ன செய்ய வேண்டும்? අපි මොනවද කරන්න ඕනේ? இறங்க வேண்டும். අපි දෙන්නට ඕනේ. இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். හදවත දැඩි කරගන්න නරකයි. இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். හදවත දැඩි කරන්න නරකයි. இவங்க எந்த நேரமும் காசு கட்டபடி, මෙන්න නිතරම සල්ලි ඉල්ලනවා. இவங்க எப்ப பார்த்தாலும் இதான் கேட்பாங்க. මේක තමයි නිතරම ඉල්ලන්නේ. காசு நீங்க பாஸ்டருக்கு கொடுக்கல, ඔබ පාස්ටර් ඔබ මුදල් දෙන්නේ නැහැ. நீங்க கர்த்தருக்கு கொடுக்குறீங்க. ඔබ දෙවියන් වහන්සේට දෙනවා. நீங்க கொடுத்ததை அவர் திருப்பி 10 மடங்கு திருப்பி தருவார். ඔබ දුන්න දේ දෙනසේ 10 ගුණයකින් දී තිබෙනවා. 100 மடங்கு திருப்பி தருவார். 100 ගුණයකින් ස්වාමීන් වහන්සේ දෙයි. விசனப்படாதிருங்க. ඔබ නිකන් කේන්තියෙන් නරකයි. இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்க. හදවත දැඩි කරගන්න එපා. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். නිර්මල අය වාසනාවන්තයි. அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ඒ අය
කරුණාව ලබයි. நீங்க இரக்கம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த இரக்கம் திரும்ப கிடைக்கும். ඔබ ඒ නිර්මලව ඉන්නවනම් ඔබ කරුණා කරනවා ඒ කරුණාව ලැබෙයි. ஏதோ ஒரு காரியம் நடக்காத காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ඔබගේ නොදන්නා වූ දකින්න ඇති දෙයක් උදානන්සේ ඇති எத்தனையோ කරයි. வருஷம் திருமணம் நடக்காம இருக்கலாம். බොහෝ අවුරුදු ගණන් විවාහ වෙන්නේ නැති වෙන්න පුළුවන්. எத்தனையோ வருஷம் பிள்ளை இல்லாமல் இருக்கலாம். බොහෝ අවුරුදු ගණන් දරුවෝ නැති වෙන්න පුළුවන්. எத்தனையோ வருஷம் ஒரு காரியத்துக்காய் துன்பப்பட்டு கொண்டிருக்கலாம். බොහෝ අවුරුදු ගණන් මොනවාරි දෙයක් ගැන ඔබ කරදර වේදනාව වෙන්න පුළුවන්. ஒருவேளை நீங்க உங்கள் கையை இதுக்கு திறக்கும் போது ඔබගේ දැහැට විවෘත කරනකොට அந்த கை உண்மையாய் திறக்க வேண்டும். අවංකව ඔබ ඒක දෙන්නට ඕනේ. இது கிடைக்குமே என்று கை திறக்க கூடாது. මේ දුන්න මේක දුන්නොත් ඒක ලැබෙයි කියලා නෙවෙයි. இருதயத்துல உண்மையாய் திறக்க வேண்டும். හදවත කැමැත්තෙන් දෙන්නට ඕනේ. ஆண்டவரே உங்களோட வார்த்தையை நான் இன்றைக்கு கேட்டேன், ඔබගේ වචනේ මං ඇසුවා. அதனால நான் இந்த கையை நான் உங்களை நம்பி திறக்கிறேன் என்று திறக்க வேண்டும். ඔබ විශ්වාස කළා මේ දේ මම දෙනවයි කියලා කියන්න ඕනේ. நீங்க திறக்கும் போது உங்களுக்கு நடக்காத வேறு பெரிய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். සිදුවෙන්නේ නැති බොහෝ දේවල් ඔබගේ ජීවිතේ සිදුවෙන්නට පටන් உங்களோட ගන්නවා. வாழ்க்கையில நடக்காது என்று அநேக சொன்ன காரியத்தை கர்த்தர் சாதாரணமாய் வாய்க்க பண்ணுவார். සිදුවෙන්නේ නැහැ කියපු බොහෝ දේවල් සාධාරණ විදියට සිදුවෙයි. ஏழாவது காரியம் சொல்லுகிறது, හත් වෙනුව කියනවා. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான், සාමය ඇති කරන්න වාසනාවන්තයි. அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். ඔවුන් දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයෝ කියලා සඳහන් කරනවා. சமாதானம் பண்ணுங்கள். සාමය පතන්න. அநேகருடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் நீங்க கேள்விப்படலாம். බොහෝ අයගේ ප්‍රශ්න ඔබට ආන්නට ලැබෙනවා. அவர்களுக்கு போய் உங்களால முடிந்த அளவுக்கு சமாதானமார்த்த வார்த்தைகளை ඔබ சொல்லுங்கள். ඒ අයට ගිහිල්ලා පුළුවන් තරම් සමාදානයේ වචනේ ප්‍රකාශ நல்ல வார்த்தைகளை හොඳ சொல்லுங்கள். වචන කියන්න. இயேசு உங்களை சுகமாக்குவார். යේසුස් වහන්සේ ඔබ සුව කරයි. இயேசு உங்களுக்கு விடுதலை යේසුස් தருவார். වහන්සේ ඔබ නිදහස් அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட කරයි. மாட்டார். කවදාවත් අත්හරින්නේ නැහැ. நல்ல 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 வார்த்தைகளை சொல்லுங்கள். ලස්සන හොඳ වචන කියන්න. உங்களோட வார்த்தையை சொல்லும் போது அங்கே ஆண்டவர் கிரியை செய்வார். ඔබ ඒ වගේ ලස්සන වචන කියනකොට ක්‍රියා කරයි. நீங்க சொன்னபடியே அந்த காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். කියපු විදියටම මේ දේවල් සිදු කරයි දෙවියන් වහන්සේ. எட்டாவது காரியம், අටවෙනි කාර්යය. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான். යුක්තිය උදෙසා පීඩා විඳින්න වාසනාවන්තයි. ஒருவேளை நீங்க நீதியாய் நடந்து கொண்டு ඔබ සාධාරණ ලෙස ඔබ ජීවත් වෙලා நீங்க சரியா இருக்கும் போது ඔබ හරියට ඉන්නකොට தேவையில்லாத காரியங்கள் உங்களை பழியை சுமத்தி இருந்தால், ඔබ වැරදි දෙයක් ඔබට පැටවුවොතින් ඔබට துன்பப்பட்டு கொண்டிருக்கீங்களா, ඔබ වේදනාවෙන් හිටියත් நீங்க பாக்கியவான். ඔබ වාසනාවන්තයි. உங்களுடைய அவர்களுக்கு ஆண்டவர் சொல்றார், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ඒ දේ වචනේ කියන ස්වර්ග රාජ්‍ය ඔවුන්ගේ කියලා. இதெல்லாம் நீங்க செய்யும் போது, ඔබ හැමදේම කරාට இந்த පස්සේ எட்டு காரியம் நீங்க செய்யும் போது කාරණා 8ක් කරනකොට ஒன்பதாவது ஒரு காரியம் வருகிறது. නවවෙනි කාරණාව එනවා. அது வரும், ඒක එයි. அது வரும். ඒක එයි. நீங்க அதை பொறுத்து கொண்டு போக ඔබ வேண்டும். ඉවසීමෙන් දරාගෙන යන්න ඕනේ. அவர் சொல்றார், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து මා කරුණ කොටගෙන ඔබව නින්දාවට පත් කරලා உங்களை துன்பப்படுத்தி ඔබට දුක් කරදර දීලා பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் சொல்வார்களாயிருந்தால் ඕ වැරදි දේවල් ඔබට කිව්වොතින් நீங்கள் பாக்கியவான். ඔබ වාසනාවන්තයි. என்ன நினைக்கிறீங்க? ඔබ මොනවද හිතන්නේ? பரிசுத்தாவியானவரை தரித்துக் கொண்டு සුදාත්මන් වහන්සේව රඳවගෙන பரிசுத்தாவியானோடு நடந்து கொண்டு සුදාත්මන් වහන්සේත් එක්ක ගමන් කරගෙන பரிசுத்தாவியானோடு நல்ல ஒரு இசைவோடு வாழ்ந்து கொண்டு සුදාත්මන් වහන්සේත් එක්ක හොඳ සම්බන්ධයකමක් ඇතුව ජීවත් වෙලා ஒரு நல்ல ஜெப ஜீவியத்துக்குள்ள வாழ்ந்து හොඳ යාඥා ජීවිතයක් තුළ ගමන් කරලා அந்த அக்கினி அபிஷேகத்தை வாஞ்சித்து ඒ ගින්න ආලේපේ ආසාවක් ඇති කරගෙන நீங்க அப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ள மாறும் போது ඔබ ඒ වගේ ජීවිතේ වෙනස් වෙනකොට வாழ்க்கையில பல மாற்றங்களை பார்க்க போறீங்க. බොහෝ වෙනස්කම් ඔබගේ ජීවිතේ දකින්න පුළුවන්. பல மாற்றங்களை நீங்க பார்க்க போறீங்க. බොහෝ වෙනස්කම් ඔබ දකින්න යනවා. உங்களோட வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ඔබගේ ජීවිතේ ස්වාමීන් වහන්සේට බාර කරන්න. உங்களோட தவறை நீங்க ஆண்டவருக்கு சொல்லுங்க. ඔබගේ බලය ඔබගේ වැරද්ද ස්වාමීන් වහන්සේට කියන්න. ஆண்டவரே, நான் இந்த இடத்துல நான் விட்டு இருக்கிறேன். මේ තැන්වල මගේ වැරදි සිදුවීම් වෙනවා. ஆண்டவரே, இந்த இடத்துல நான் தவறு செய்திருக்கிறேன். මේ තැන්වල වැරදි කරලා තිබෙනවා. ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ප්‍රථම ප්‍රේමය ඔබ අත්හැරියයි කියලා ඔබ ගැන අඩුවක් තිබෙනවා. நீ என்னை அறிந்த போது நீ பட்ட அந்த காரியத்துல இருந்து நீ விலகி இருக்கிறாய். ඔබ මාව දැනගත්ත කාලයේදී කරපු දේවල් වලින් ඔබ දැන් ඉවත් වෙලා. நீ என்னோட ஆரம்பத்துல வந்த நாட்களை எப்படி இருந்தாய், පටන් ගන්නකොට ඔබ මාත් එක්ක කොහමද හිටියේ? என்று உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? දැන් ඔබගේ ජීවිතේ කොහමද තිබෙන්නේ? என்னை விட்டு விலகி இருக்கிறாய். මාගෙන් ඔබ ඉවත් වෙලා. என்னுடைய அன்பிலே இருந்து நீ குறைவுபட்டு මගේ இருக்கிறாய். ප්‍රේමයෙන් ඔබ අඩු වෙලා. நான் உன்னை நேசித்த நேசத்திலிருந்து நீ குறைந்திருக்கிறாய். මන් දැක්කපු ආදරයෙන් ඔබගේ ආදරය අඩු වෙලා. நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன். තාමත් මං ඔබට ආදරේ. நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன். තාමත් මං ඔබට ආදරේ. நான் உனக்காகத்தான் காயப்பட்டேன். ඔබ උදෙසා තමයි තුවාල ලැබුවේ. நான் உனக்காகத்தான் அடிக்கப்பட்டேன். ඔබ උදෙසා තමයි ගුටි කනු ලැබුවේ. நான் உனக்காகத்தான் பிற்கப்பட்டேன். ඔබ උදෙසා තමයි කෑලි වලට පැට් පැට්තුනේ.
சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காதே. යක්ෂයාගේ අඬට ඇහුම්කන් දෙන්න එපා. சாத்தான் பல தந்திரமான காரியங்களை சொல்லி உன்னை வஞ்சிக்கும்படி முயற்சி செய்கிறார். යක්ෂයා බෝ කුමන්ත්‍රණ කරලා ඔබ වංචාවට පත් කළ ඔබ ඇදගනි. நீ இருக்கும் இடத்துல இருந்து மனம் திரும்பி என்னிடத்தில் வந்துவிடு. ඔබ ඉන්න තැනේ සිත් ඇරලා මා වෙතට එන්න. நீ இன்ன நிலைமையில் விழுந்தாய் என்பதை உணர்ந்து மனம் திரும்பு. මොන වගේ තත්ත්වයක ඔබ වැටුණාද කියලා ඔබ හිතලා සිත් ඇරෙන්න. என்னை நோக்கி பார். මා දිහා බලන්න. நான் உனக்கு என் அன்பை வெளிப்படுத்துவேன். මං ඔබ මගේ ප්‍රේමය ඔබට එළිදරව් කරන්න. என் அன்பு உனக்கு போதுமானதா இருக்கும். මගේ ප්‍රේමය ඔබට හොඳටම සෑහේ. நீ எதிர்பார்க்காததை நான் உனக்கு செய்வேன். ඔබ බලාපොරොත්තු වෙන්නේ නැති දේ මං කරනවා. உனக்கு கிடைக்காது என்று அநேகர் சொல்லுகிற காரியம் உனக்கு கிடைக்கும். බෝ අය ඔබට ලැබෙන්නේ නැහැ කියන දේ ඔබට ලැබෙයි. நீ நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை நான் உனக்கு செய்வேன். ඔබ හිතන්නටත් පතන්නටත් දේවල් මම ඔබට කරනවා. மனம் திரும்பி விடு மகனே. සිත් ඇරෙන්න දුවේ. மனம் திரும்பி விடு மகளே. මගේ පුතේ සිත් ඇරෙන්න. என் பக்கத்தில் வந்து விடு. මගේ පැත්තට එන්න. என்னுடைய அபிஷேகத்தை வாஞ்சித்துக் මගේ கொள். ආලේපයට ආසාව වෙන්න. நான் உனக்காய் காத்திருக்கிறேன். මම ඔබ උදෙසා බලා සිටිමි. கண்களை மூடுவோம். ஒரு நிமிஷம் ඇස්වස් ஜெபம் සමුද අපි එක විටක් தயவு செய்து கண்களை மூடுங்க. කරුණාකර ඇස්වස් සමුද. நான் ஜெபிக்கும் போது தயவு செய்து நீங்கள் உங்களுடைய உள்ளத்துல நீ ஆண்டவரோடு இடைப்படுங்க. මං යාඥා කරනකොට ඔබගේ ඇතුළාන්තයෙන් ස්වාමීන් වහන්සේත් එක්ක එකතු වෙන්න. ஒப்பு கொடுங்க. බාර කරන්න. அவரிடத்தில் அர்ப்பணியுங்க. එයාට කැප කරන්න.